च हनुमत्स्मरणात् भवेत्। सोऽहं विशिष्ट भगवान् वचांसि मे। नमो नमः प्रेमिकपादुकाभ्याम्। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। जय बोल सद्गुरु महाराज की जय। आंजनेय स्वामी की जय। ராமாயணத்தினுடைய சாரம் இந்த சுந்தரகாண்டம். பாக்கி நாளைக்கு கேட்காதவாலாம் கூட இன்றைக்கி கேட்டுவிட்டான்னா ராமாயணம் ஃபுல்லாக கேட்ட பலன். ஏனென்றால் ஆரம்பத்திலேருந்து உள்ள நடந்த கதையை ஆஞ்சநேயர் சீரிக்கு சொல்கிறார். ராஜா தசரதோ நாம ரசகுஞ்சரவாஜிமான்னு ஆரம்பித்து சொல்கிறார். பின்னாடி நடக்க போகக்கூடிய கதை அதையெல்லாம் திரிஜட்டா சொப்பனத்தில் சொல்கிறார். திரிஜட்டா சொப்பனத்தில் அந்த திரிஜட்டை சொல்கிறார், தக்தா ராமஸ்ய தூதேன வானரேன, இந்த ஊரை ஒரு வானரம் தீ வச்சு கொடுத்துற மாதிரி சொப்பனம் கண்டேங்கிறார். அந்த ஹனுமான் நோட் பண்ணிட்டார், ஓஹோ இதை பண்ணினா தான் பாக்கியெல்லாம் கரெக்டாக நடக்கும்னு. அந்த ஒரு வாரம் தீ வச்சுட்ட கண்டேன், ராமர் பட்டாபிஷேகம் ஆகி சீதையை அழைச்சிட்டு போகிறதாக விமானத்தில் போகிறதா நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறான். அப்படி பின்னாடி நடக்கக்கூடிய கதையை திரிஜடா சொப்பனத்திலையும் முன்னாடி நடந்த கதையை ஹனுமானும் சொல்கிறதுனால சுந்தரகாண்டத்தை கேட்டாலே ஃபுல்லாக கேட்ட பலன் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால் இன்றைக்கி வியாழக்கிழமை வேறு. வியாழக்கிழமை சுந்தரகாண்டம் கேட்பது ரொம்ப விசேஷம். நான் ஹனுமானே குருஸ்வரூபமாக சொல்லப்படுறது. பல திக்கை பார்த்து இருக்கிற ஹனுமான் இருக்கார். அதில் தட்சிணாபிமுகி ஹனுமான்னு ஸ்பெஷல். தெற்கு திக்கை பார்த்து இருக்கிற ஹனுமான் குருமுகமாக இருக்கார். எப்படி தட்சிணாமூர்த்தி குருஸ்வரூபமாக இருக்காரோ, தட்சிணானா என்ன அர்த்தம்னா நம்ம நினச்சிட்டு இருக்கோம், தட்சிணான்னா ஆஷாங்கிறதுக்கு ஸ்ரீலிங்கம்னு அர்த்தம். தட்சிணா திக்கை பார்த்துருக்கிறதுனால தென்முக கடவுள் அப்படி கூட எழுதுறா, தமிழில் எழுதுருவா. தட்சிணாமூர்த்திங்கிறதுக்கு தென்முக கடவுள்னு எழுதுறா. ஆனால் தட்சிணானா என்ன அர்த்தம்னா, தட்சிணானா ஞானம்னு பாகவதத்தை சொல்கிறார். தட்சிணா ஞான சந்தேசா. தட்சிணானா ஞானம். தட்சிணாமூர்த்தி சப்தத்துக்கே அதான் அர்த்தம். சேமுஷி தட்சிணா புரோக்தா சாயஸ்யாம் ஈட்சணே முகம் தட்சிணாமூர்த்தி ரித்யுக்தா சிவோசௌ பிரம்மவாதிபிகி. தட்சிணானா சேமுஷின்னு அர்த்தம். நமக்கு எது உயர்ந்த நன்மையோ அதுக்கு தட்சிணான்னு பேர். நமக்கு உயர்ந்த நன்மை ஞானம்தான். ஞானம் வராத பரியந்தம் நம்ம கஷ்டப்பட்டுகிட்டே இருக்க வேண்டியதுதான். இந்த உடம்பு நான் நினச்சிட்டு இருக்கிற பரியந்தம் இந்த உடம்பில் வரக்கூடிய கஷ்டம், எல்லா கஷ்டம் நமக்கு தான். இந்த உடம்பு நான் இல்லைங்கிற ஞானம் வர பரியந்தம் நமக்கு கஷ்டம் தீராதுன்னு பாகவதம் சொல்கிறது. இப்போ கஷ்டத்துக்கு பரிகாரம்லாம் நிறைய சொல்கிறாளே ஜோசியாலாம். அந்த பரிகாரம்லாம் எது மாதிரின்னா, தலையில் தூக்கிட்டு இருக்கிற வெயிட்டை தூக்கி தோலில் வச்சா அவாடி சமாதானமாக இருக்குங்கிறான். என்ன சமாதானம்னா, தலையில் இருந்த வெயிட்டு இப்போ தோலில் வந்துருக்கு. கொஞ்சம் நினைச்சி தோல் வலிக்கும், தோல்லேருந்து மறுபடியும் தலையில் மாற்றிப்பான். அது மாதிரி தான் பரிகாரம்லாம். நம்ம பண்ணக்கூடிய பரிகாரம்லாம் நைகாந்தத பிரதீகாரா கர்மனாம் கர்ம கேவலம். கர்மாவனாலேயே கஷ்டப்படக்கூடிய ஒருத்தனுக்கு கர்மாவே எப்படி அது சரியாக போகும்? அதனால் ஞானம் வந்தாலுடைய கஷ்டம் நீங்காது. அந்த ஞானத்தை கொடுக்கறதுனால தான் தட்சிணாமூர்த்தின்னு பேர். சேமுஷி புரோக்தா சாயஸ்யாம் ஈட்சணே. யாரை பார்த்தா நமக்கு ஞானம் வருமோ அவர் தட்சிணாமூர்த்தி. அப்படி தட்சிணாபிமுகமாக ஹனுமான் கிளம்புறாரே லங்கைக்கு. அதனால் இங்கே குருவாக சொல்கிறார் வேதாந்த தேசிகருங்கிற மகான். சங்கல்ப சூரியோதயம் என்கிற நாடகத்தில் இந்த ராமாயண தத்துவத்தை அழகாக சொல்கிறார். தர்போதக்ர தசானினேந்திரிய மகா சமூனத்தஞ்சராதிஷ்டிதே தேகேஸ்மின் பவவாரினா பரிகதே தீனாம் தசாமாஸ்திதா அத்யத்வே ஹனுமத் சமேன குருணா பிரக்யாபிதார்த்த புமான் லங்காருத்த விதேகராஜதனயா ஞாயேன லாலப்யதே. தர்போதக்ரதசானனேந்திரிய
சமூ நக்தஞ்சராதிஷ்டிதே. ராமர் என்கிறது யாருடானா பரமாத்மா, சீதா என்கிறது ஜீவாத்மா. ரெண்டு பேரும் சௌக்கியமாக தான் இருக்கா. சீதைக்கு எப்போ கஷ்டம் வந்ததுன்னா, ஒரு நாளைக்கு ராமரை விட்டுட்டு ஒரு மானை பார்த்து ஆசைப்பட்டாலே அப்போ தான் கஷ்டம் ஏற்பட்டது. இந்த ஜீவனுக்கும் எப்போ கஷ்டம் ஆரம்பிக்கிறதுனா, பரமாத்மா விட்டுட்டு லௌகீகமான ஒன்று ஆசைப்பட்டோன்னா அனித்தியம் அசுகம் லோகம், இந்த உலகத்தில் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அனித்தியம்னு தெரிஞ்சு அப்புறம் பகவான்கிட்ட வரும்போது தான் நிம்மதி வரும்னு தெரியும். நம்ம மானை பார்த்து ஆசைப்பட்டால் ராமரை விட்டு போயிடுற மாதிரி ஆகிடுச்சு. பிரித்து அழைச்சின்னு போனது யாருடானா ராவணன். ராவணன் என்கிறது யாருடானா 10 இந்திரியங்கள். 10 தலைன்னா இன்னும் நம்மளை மாதிரி 10 தலை இருக்கும்னா ஒன்று பஸ்ஸில் ஏறினா ராவணன் எத்தனை டிக்கெட் வாங்குவான்? ஒரு டிக்கெட் 10 ரூபான்னா தலைக்கு 10 ரூபான்னா 100 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்குவானா? அவனுக்கு ரவுண்டாக முகம் இருக்குமா, எப்படி இருக்குமா, படுத்தா இப்படி இடிக்குமா, இப்படி தான் யோசிக்கக்கூடாது. ஒரு குழந்தை என்கிட்ட சொன்னது, ராவணனுக்கு போர் அடிக்காது, ஏன்னா 6வது தலையும் 4வது தலையும் பேசின்னு இருக்கும் பரஸ்பரம், பேசுறதுக்கு ஆள் இல்லைன்னு கவலைப்பட வேண்டாம், அப்படிலாம் யோசிக்கக்கூடாது. 10 தலைங்கிறது 10 இந்திரியங்கள், 5 ஞானேந்திரியம், 5 கர்மேந்திரியம், இதுதான். அல்லது 6 சாஸ்திரங்கள், 6 அங்கங்கள், 4 வேதங்களையும் படித்த புத்தி அந்த ஒரு தலைக்கே இருக்கு. அப்படி வச்சுக்கணும் அவனை. அதனால் இங்கே சொல்கிற தேசிகர், ராவணனாகிய அந்த இந்திரியங்கள் தான் பகவான்கிட்ட சேர விடாமல் இந்த சீரியை பிடிச்சி இழுக்கிறது. நம்ம கதை கேட்க போகலான்னு கிளம்பும்பொழுது கண்ணு சொல்கிறது சீரியல் பார்க்கணுங்கிறது, பகவான் கதை கேட்கலான்னு போனால் காது சொல்கிறது தான் வம்பு கேட்கலாங்கிறது. இப்படி நம்முடைய இந்திரியங்கள் தான் கதை கேட்க உக்காந்தா தூக்கம் வருது, மொபைலை நோண்டினா தூக்கம் வரவே வர மாட்டேங்குது. இப்படி இந்திரியங்கள் தான் பகவான்கிட்ட சேர விடாமல் நம்மளை பிடிச்சி இழுக்கிறது. அப்போ இந்த சீதையை அசோகவனம்னு பேர், ஆனால் சோகவனம். எந்த வனத்தில் 10 மாதம் சோகப்பட்டாலோ அதுக்கு சோகவனம்னா பேர் வைக்கணும். அசோகவனம்னு பேர் தவிர உள்ளுக்குள்ள சோகம்தான். அது மாதிரி இந்த சம்சார சாகரத்தில் பக்கத்தில் கொண்டு வச்சு விட்டான் ராவணன். இப்போ சீதைக்கும் ராமர் வேணும்னு ஆசை, ராமருக்கும் சீதை வேணும்னு ஆசை. சீதையும் ராமான்னு சொல்லிட்டு இருக்கா, ராமரும் சீதையை சொல்லிட்டு இருக்கா. இந்த ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவை அடையணும்னு ஆசை, பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவை அடையணும்னு ஆசை. ஆசைப்பட்டு என்ன பிரயோஜனம்? சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரு குரு வேணும். அந்த குரு தான் ஹனுமான். அத்யத்வே ஹனுமத் சமேன குருனா. பாக்கி வானராலாம் 10 யோஜனை 20 யோஜனை தான் தாண்டேங்கிறான். அவெல்லாம் என்னடனா அரகுர குருநாதர். சில பேர் நான் உன்னை காப்பாற்றேன்னு சொல்லி கடைசியில் 2 பேரும் வெறும் சம்சாரத்தில் விழுந்துடுவான். சில சமயம் இந்த தெரியாதனமாக இந்த தவளை, இந்த பாம்பு என்ன பண்ணும், சின்ன பாம்பு பெரிய தவளையை முழுங்கிடும். இந்த தவளையையும் விட முடியாது, முழுங்கவும் முடியாது, அந்த தவளைக்கும் வெளியில் போக முடியாமல் சில குரு சிஷ்யால் ஒருத்தர் மாட்டின்னு முழிப்பா. இவர்கிட்ட போய் மாட்டின்றோமே இந்த சிஷ்யன் சொல்லுவான், இவன் வந்து இப்படி மாட்டினாடின்னு அவர் நினச்சிப்பான். அப்படி இல்லாமல் உண்மையான ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஹனுமான மாதிரி குருவை பிடிக்கணும். பாக்கி வானரெல்லாம் பாதி தூரத்தில் விழுந்துடுறார்கள். ஹனுமான மாதிரி குரு. ஹனுமானுக்கு என்ன பெருமைன்னா, பெருமாளால் அனுப்பப்பட்ட குரு. ராமரே மோதிரத்தை கொடுக்குறார். அப்போ என்னடனா, ராமநாமத்தை யார் உபதேசம் பண்ணுறாலோ அவள் தான் குரு. பாக்கி குருக்கள்லாம் அதை பண்ணு இதை பண்ணுன்னு, இந்த மந்திரத்தை ஜவி அது கிடைக்கும், அந்த எந்திரத்தை வாங்கி வச்சுக்கோ, அடுத்த வீட்டுக்காரன் அட்ரஸ் இல்லாமல் போயிடுவான். இப்படி ஏற்கனவே ஆசைகளால் கஷ்டப்படக்கூடியனுக்கு இன்னும் ஆசையை அபிவிருத்தி பண்ணக்கூடிய அதை பண்ணு இதை பண்ணு சொல்கிறவாள்லாம் உண்மையான குருக்களாக மாட்டார்கள். நாமத்தை சொல்லும் நீ கரையேறுவேன்னு யார் சொல்கிறாளோ, எங்கள் குருநாதர் சொல்லுவார், கிடைச்ச போது கதவை, முடிஞ்ச போது நாமஜபம் பண்ணு, பகவான் உன்னை காப்பாற்றுவான். அதனால் ராமநாமமாகிய தாரக மந்திரத்தை உபதேசம் பண்ணுற ஹனுமான மாதிரி குரு கிடைக்கணும். அந்த ஹனுமான் மோதிரத்தை சீதாதேவிட்ட கொடுத்து அந்த சீதையாகிய ஜீவனையும் ராமராகிய பரமாத்மாவையும் சேர்த்து வைக்கிற ஒரு குரு. அந்த குரு தத்துவத்தை சொல்கிறதுனால தான் இந்த சுந்தரகாண்டத்துக்கு பெருமை. நான் சுந்தரகாண்டத்தினுடைய விஷயத்தை சொல்லிடுவேன் முதல்ல, ஏன்னா பின்னாடி கதை சொல்லும்போது டைம் இருக்குமா தெரியாது. ஒரு குரு என்ன பண்ணணும்னா, குருக்கு வேண்டிய லட்சணத்தை இங்கே சொல்கிறார். குரு வந்து 6 ஜெயிச்சிருக்கிறவர் தான் குரு. எந்த 6 ஜெயிக்கணும்னா, காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாத்சரியம். இது 6ஐயும் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஷட்ரிபூன்னு சொல்வார்கள்.
டெய்லி வரக்கூடிய 6 சத்துருக்கள் இந்த காமக்ரோத லோப மோக மதம் ஆச்சரியம். இந்த 6ஐயும் ஹனுமான் ஜெயிச்சது தான் சுந்தரகாண்டம். எப்படின்னா, முதல்ல ஹனுமான் கிளம்பும் பொழுது இந்த மைனாக பர்வதம் இருக்கே, ஹனுமான்கிட்ட கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போங்கோ, நான் வாழைப்பழம் தரேன், குடிக்க ஜூஸ் தரேன், இளநீ தரேன், அப்படியா கொடுன்னு சாப்பிட போகலை. ஹனுமான் தொட்டுட்டு கிளம்பிட்டார். அப்போ என்னடா இந்த இடத்துல காமத்தை ஜெயிச்சுட்டார், ஆசையை ஜெயிச்சுட்டார். காமத்தை ஜெயிச்சிடலாம், கோபத்தை ஜெயிக்கிறது கஷ்டம். கோபந்தான் சுரசாங்கிறவள் நாக ரூபமாக வராளே, ஏன்னா நாகர்களுக்கு கோபம் ஜாஸ்தி. அவன் முழுங்க வரா, அவக்குள்ளே போய்ட்டு வெளியில் வராரே, அப்போ கோபத்தை ஜெயிச்சுடுறார். காம கோபத்தை ஜெயிச்சுடலாம், லோபத்தை ஜெயிக்க முடியாது. லோபங்கிறது பேராசை. காம கோபத்தை ஜெயிக்க முடியாது, ஏன்னா அதெல்லாம் ஜெயிக்கிறதுக்கு வழி இருக்குது. காமஸ்ய அந்தஞ்ச சுத்ருத்யாம், பசிதாகம் ஜாஸ்தியாகும்போது காமம் ஒடுங்கிடும். குரோதஸ்ய ஏதத் பலோதயாது, கோபம் எதுக்கு பட்டோமோ அது கிடச்சிடுத்துனா கோபமும் குறைஞ்சிடும். ஜனோயாதி நலோபஸ்ய ஜித்வா புக்வா திசோபவா, இந்த லோபம் பேராசைங்கிறதுக்கே இதை ஜெயிக்க முடியாதுன்னு சொல்கிறவாளுக்கே ஜெயிக்க முடியாதுங்கிறார். பண்டிதா பகவோ ராஜன்னு அப்படிங்கிறார் பாகவதத்தில். அந்த பேராசை ஜெயிக்கிறதுக்கு கஷ்டங்கிறதுனால தான் அதை காட்டும் பொழுது இந்த சுரசாவை விட இந்த லங்கினின்றாலே, இந்த சிம்ஹிக்கான ஒருத்தி இருக்காளே, 3வது வராளே, அவன் முழுங்கிடுறான் ஹனுமானை. ஏன்னா பேராசையை ஜெயிக்கிறது கஷ்டம், அதுக்குள்ளே போய் தான் வெளியில் வரணும். அந்த பேராசையை அவளையும் கிழிச்சிட்டு வரும்பொழுதும் லோபத்தை ஜெயிச்சுட்டான். காமக்ரோத லோகம். அடுத்து 4வது மோகம், அதுதான் லங்கினி. நான் விட்டால் தான் என் லங்கையில் போகலான்னு மோகத்தினுடைய சுரூபம் லங்கினி. அவளை ஜெயிக்கும் பொழுது மோகத்தை ஜெயிச்சுட்டான். இந்த 4ஐயும் ஜெயிச்சுடலாம். அடுத்தது தான் ரொம்ப பெருசு, மதம்னு இருக்குது. என்ன மாதிரி காமகோபத்தை ஜெயிச்சவன் யார் அப்படின்னு ஒன்று வரும். அதுதான் இங்கே ஹனுமான்கிட்ட அந்த மதத்தையும் ஜெயிக்கிறான். சீதை ஹனுமானை பார்த்து கேட்குறான், நீ வந்துட்டப்பா, பாக்கி வானரெல்லாம் எப்படி இங்கே வருவா என்று கேட்க, அங்கே அழகாக சொல்கிறார், மத்த பிரத்யவர கஷ்டித் நாஸ்தி சுக்ரீவ சந்நிதோ அகம் தாவதிக பிராப்தா கிம் புனஸ்தே மகாபலாः நஹி பிரகிருஷ்டா பிரேஷ்யந்தி தரே ஜனாः. அழகாக சொல்கிறார் ஹனுமான், இந்த சுக்ரீவனுடைய சந்நிதியில் என்னை விட சின்னவன் யாரும் இல்லை. ஏதாவது சாமானை கொடுத்து அனுப்புறதுக்கு யார்கிட்ட கொடுத்து அனுப்புவா? சின்ன பையன்ட்டு தானே கொடுத்து அனுப்புவா. நான் தான் ரொம்ப சின்னவனாக இருக்கிறனால என்கிட்ட கொடுத்துட்டா, நானே வந்துட்டேன்னா பாக்கி பேர் வரமாட்டாளான்னு அந்த இடத்துல வினயமாக பேசுகிறாரு. இந்த இடத்துல மதத்தை ஜெயிச்சுட்டார். காம குரோத லோப மோக மதம். மதத்தை ஜெயிச்சுடலாம். மாத்சரியம்னு ஒன்று இருக்குது, பொறாமை. அது மாதிரி நம்மளை மாதிரி எல்லாத்தையும் ஜெயித்தவன் ஒருத்தன் வந்தானா, இவன் ஒருத்தன் கிளம்பிட்டானேன்னு ஒரு பொறாமை வரும். அதையும் எப்போ ஜெயிக்கிறான்னா, ரிட்டன் வரும்பொழுது ஹனுமான் தான் சீதையை பார்த்தா, ஆனால் கூட வந்த வானரெல்லாம் கண்டோம் சீதைன்னு எல்லாருமே வரார்கள். ஹனுமானை பின்னாடி தள்ளிட்டு அவெல்லாம் முன்னாடி வந்துவிட்டான். உடனே ஹனுமானுக்கு கோபம் வரலை, ஏன்னா அது எல்லாம் பின்னாடி வந்துட்டு இவெல்லாம் முன்னாடி போகிறாளே. சில பேர் வீடியோ எடுக்கும்பொழுது பிரதானமாக அவராளை மறைச்சிட்டு இவன் முன்னாடி வந்துடுவான். அது மாதிரி ஹனுமானை மறைச்சிட்டு பாக்கி பேர் வரும்பொழுது ஹனுமான் பாட்டு பின்னாடியே இருந்தார். அப்புறம் சீதை என்ன சொன்னாலும் ராமர் கேட்கும்பொழுது தான், இல்லை நாங்களாம் கூட போனவா தான், ஹனுமான் எங்கன்னு பார்த்தா பின்னாடி இருக்கார். சீதா விருத்தாந்த கோவிதம், அவர் பின்னாடி இருக்க அவரை முன்னாடி அனுப்பிச்சார்கள். அப்படி இந்த இடத்துல மாத்சரியத்தையும் ஜெயிச்சுட்டார். இது மாதிரி 6 சத்ருவை ஜெயித்த அந்த குருநாதருக்கு பகவான் என்னத்தை கொடுப்பாருன்னா தன்னையே கொடுத்துருவார். அதுதான் ஹனுமான ராமர் கட்டிக்கிறார். ஹனுமான ராமர் கட்டிக்கும்போது ஹனுமானும் ராமரை கட்டின்றார். அப்போ என்னாச்சுன்னா ஹனுமான் கைக்குள்ளே ராமர் வந்துவிட்டார். என்ன அர்த்தம்னா குருநாதர் கைக்குள்ளே தான் பகவான் இருக்கார். யாருக்காவது பகவான் இருந்தால் குருநாதரை விட்டால் தான் அந்த குருநாதன் விட்ட வழியாச்சுன்னு, அந்த குருநாதர் விட்டால் தான் பகவானே எல்லாருக்கும் கிடைப்பார். இந்த பெரிய குரு தத்துவத்தை சொல்லக்கூடிய ஒரு காண்டம் சுந்தர காண்டம். அதை குருவாரத்தில் கேட்கக்கூடிய பாக்கியம், சொல்லக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. மேலே சுந்தர காண்டம் ஆரம்பிப்போம். ததோ ராவண நீதாயாः சீதாயாः சத்ருகர்ஷணः ஏஷ பதமன்வேஷ்டும் சாரணாச்சரிதே பதி
தத்தோ ராவண நீதாயாக. இந்த ராமாயணத்தில் முக்கியமான கட்டம் வரும்பொழுது ததஹா அப்படின்னு ஆரம்பிக்கும். எப்படி பாகவதத்தில் ராஜன்னு அப்படின்னு கூப்பிட்டாருன்னா ஏதோ முக்கியமாக சொல்ல போகிறான்னு பரீட்சை ரெடியாக இருப்பான். அங்கே ராஜன்னு கூப்பிடுவார். அது மாதிரி இங்கே ததஹான்னாலே முக்கியமான கட்டம்னு அர்த்தம். முதல்ல லவகுஷர்கள் ராமாயணம் ஆரம்பிக்கும் பொழுது ததஹான்னு ஆரம்பிக்கிறார். ததஸ்துதௌ ராம வச பிரச்சோதிதௌ அகாயதாம் மார்க விதான சம்பதா. அடுத்தது பூதம் பாயசம் கொண்டு வரும்பொழுது அது ஒரு முக்கியமான கட்டமாக இருக்கிறதுனால ததோ வை யஜமானஸ்ய பாவகாததுலப்பிரபம் பிராதுர்பூதம் மகத்பூதம், அங்கேயும் ததஹாங்கிறார். அதற்கு ராமாவதாரத்தை வர்ணிக்கும் பொழுது ததஸ்ய துவாதசே மாசே ததஹான் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். சீதா கல்யாண கட்டத்திலையும் ததஸ்ரீதாம் சமானிய சர்வாபரண பூஷிதாம். அதன் பிறகு பாதுகா பட்டாபிஷேக கட்டத்திலையும் அந்த பரதன் ததஹா, அந்த பரதன் பாதுகையை பட்டாபிஷேகம் பண்ணாங்கிற பாதுகா பட்டாபிஷேகத்திலையும் ததஹாங்கிற சப்தத்தை வைக்கிறார். அதன் பிறகு வாலிவத கட்டத்திலையும் வாலினோ வதகாரணாது அப்படின்னு அந்த இடத்துலையும் ததஹா அப்படின்னு வர்ணிக்கிறார். அதன் பிறகு சீதையை ஹனுமான் தரிசனம் பண்ணுற கட்டத்தில் தத்தோ மலின சம்வீதாம் ராட்சசீபி சமாவர்த்தாம் என்று வர்ணிக்கிறார். சூடாமணி கொடுக்குற கட்டத்திலையும் ததோ வஸ்திரகதம் முக்த்வா திவ்யம் சூடாமணிம் சுகம் என்று சொல்கிறார். அது பிறகு யுத்த காண்டத்திலையும் கருடன் வரும்பொழுது ததோ முகூர்த்தா கருடம் வைனதேயம் மகாபலம். அதன் பிறகு ஆதித்ய ஹரியம் வர்ணிக்கும் பொழுதும் ததோ யுத்த பரிசிராந்தம்னு ஆரம்பிக்கிறார். அப்புறம் பட்டாபிஷேக கட்டத்திலையும் ததஸ்ஸ பிரயதோ விருத்தா. இவங்க முக்கியமாக ஒன்று ஞாபகம் வந்து தான் சொல்கிறேன், இன்னும் நிறைய இருக்குது. இந்த முக்கியமான கட்டத்தில் ததஹான்னு சொல்லுவாள். அப்போ அந்த கட்டத்தில் ததஹான்னு சொல்லக்கூடிய வால்மீகி சுந்தரகாண்ட ஆரம்பத்திலேயே ததஹான்னு ஆரம்பிக்கிறார். ததோ ராவண நீதாயாக அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த காண்டம் முழுக்கமே ரொம்ப முக்கியம் என்பதை காட்டுறதுக்காக ததஹான்னு இந்த சுந்தரகாண்டம் ஆரம்பிக்கிறது. சுந்தரம்னா என்ன அர்த்தம்னா உந்து கிளேதனே அப்படின்னு தாது, நினைக்கிறதுன்னு அர்த்தம். இந்த மனசு உருகக்கூடிய கட்டம். ஏன்னா சீதையை பிரிஞ்சு ராமர் அழக்கூடிய கட்டமும், எப்படி ராமர் அழறார், ராமரை பிரிஞ்ச சீதை எப்படி வருத்தப்படுறா, அதை படிக்கும்பொழுது நான் நிறைய கஷ்டம் நீங்கணும்னா சுந்தரகாண்டம் படிங்கோம்பா எல்லாரும். ஏண்டானா இந்த சுந்தரகாண்டத்தை படிக்கும்பொழுது நமக்கு என்ன தோணும், இந்த சீதை படுற கஷ்டத்தை பார்த்தா நம்ம கஷ்டம் ஒன்றுமே இல்லைன்னு அப்படியே நமக்கு சமாதானம் ஆகிடும். அப்படி சீதை நம்மளோட அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கான். அதனால் அந்த நம்ம மனசை ஒரு கிளேதனம், ஒரு பக்தினால் ஆர்திரமாக்குறதுனாலேயே உத்து கிளேதனே அதில் உபசர்க்கம் செய்து சுந்தாள் அப்படின்னு வருது. அதனால் இதுக்கு சுந்தரகாண்டன்னு பேர். வியாகரண பிரகாரம் சுந்தரம்னா கெட்டு போன சாமான் திருப்பி கிடச்சா அதுக்கு சுந்தரன்னு பேர். நஷ்டத்ரவியஸ்ய லாபஸ்ய சுந்தர பரிகீர்த்திதா. அது மாதிரி கெட்டுப்போன சீதாதேவி, கெட்டுப்போனன்னா என்ன அர்த்தம்னா நஷ்டமானன்னு அர்த்தம். அந்த சீதை திருப்பி கிடச்சதுனாலையும் இதுக்கு சுந்தரகாண்டன்னு பேர். அது சுந்தரம்னா வானரம்னு அர்த்தம். சுந்தரோ வானர புரோக்தா. அதனால் ஹனுமானுடைய கதையை சொல்கிறதுனாலும் சுந்தரகாண்டம். பக்தன் தான் சுந்தரன், பகவான் உண்மையிலே பகவான் சுந்தரன். நான் சுந்தரனான ராமருடைய கதையை சொல்கிறதுனால ராமரை பற்றி சொல்லுன்னு ஆஞ்சநேயர்கிட்ட சொன்ன உடனே இன்ச்சா வர்ணிக்கிறார். திரிஸ்திரா திரிப்புலம்பஸ்தே திரிசமஹா திருச்சோன்னதா திருதாமர திருதஸ்னிக்தா கம்பீர திரு நித்யசா. இப்படி ராமரை இன்ச்சா அந்த அணுவணுவாக வர்ணிக்கிறதுனால சுந்தரனான ராமனை வர்ணிப்பதனாலையும் சுந்தரகாண்டம். சுந்தரே சுந்தரி சீதா, சுந்தரே சுந்தரோ ராமஹா. ஒரு பெண்ணுக்கு எது சௌந்தரியம்னா அவளுடைய பாதிவிரத்தியம்தான். அவன் பயமுடுத்தி ஆசை காட்டி மோசம் பண்ண பார்க்குறான், அதுக்கெல்லாம் சீதாதேவி மயங்காமல் அந்த பாதிவிரத்தியத்தில் இருக்காளே, அதனாலேயும் சுந்தரகாண்டன்னு பேர். பக்தனுடைய பெருமையை காட்டுறதுனாலையும் இதுக்கு சுந்தரகாண்டன்னு பேர். சுந்தரே சுந்தரி லங்கா, ஆச்சரியமான சுந்தரமான லங்கையை வர்ணிக்கிறதுனாலையும் சுந்தரகாண்டன்னு பேர். சுந்தரே சுந்தரம் வனம், அந்த அசோகவனத்தை ஆச்சரியமாக வர்ணிக்கிறார். இப்போலாம் ஆர்டிஃபிஷியலாக நிறைய ஏதோ பண்ணுறாங்கிறாளே, அதெல்லாம் அந்த ஆர்டிஃபிஷியல் இன்றைக்கெலாம் ஒன்றுமே இல்லை. இப்போ இந்த ஏஐலாம் ஏதோ சொல்கிறாளே, அது அந்த காலத்துலேயே அவன் பண்ணிட்டான். ராவணன் நம்ம எப்படி வேணால் வச்சுக்கலான்னு அப்படிலாம் ஆச்சரியமாக வச்சுருக்கான். அதெல்லாம்
வர்ணிக்கிறதுனாலையும் இதுக்கு சுந்தரகாண்டம்னு பேர். சுந்தரே சுந்தரம் வனம், சுந்தரே சுந்தரோ மந்திரஹா. சுந்தரகாண்டத்தில் ஒவ்வொரு சர்க்கமும் மந்திரம், ஒவ்வொரு சர்க்கத்துக்கு தனித்தனி பலன் சொல்லப்பட்டிருக்கு. அங்குலீக பிரதான கட்டம் படித்தோம்னா தம்பதிகள் சேர்ந்துருவார்கள். பிரமதாவன பஞ்சனம்னு மரத்தெல்லாம் உடைக்கிறாருன்னு ஒரு சர்க்கம். இது மரத்தை உடைக்கிற சர்க்கம் எதுக்குடான்னா நம்முடைய விக்னங்கள்லாம் உடைக்கிறதுக்காக அந்த சர்க்கம். இப்படி ஒவ்வொரு சர்க்கத்துக்கு தனித்தனி பலசுத்தி. அதில் ஒரு சர்க்கத்தில் இந்த ராட்சசியை வர்ணிக்கிறார். ஏகாட்சி, ஏகதாவ, ஒத்த கண்ணு, இப்படிலாம் அலங்கோலமாக சில ராட்சசிகள். மத்தகோத்வாச நாசிக்காக, மூக்கு இப்படி இருக்கும்போதே நமக்கு ஜலதோஷம் பிடிக்கிறது. சில ராட்சசிக்கு மூக்கு இப்படி திரும்பி இருக்கான். இப்படி திரும்பி தான் மழைத்தில் நேரம் விட்டால் உடனே ஜலதோஷம் பிடிக்குமேன்னா பரவாயில்ல. அது அப்படி ஒரு அவாவா இஷ்டத்துக்கு எப்படி வேணால் இப்போ சிருஷ்டி பண்ணிக்கலாம்னு சொல்கிறான். அவளுக்கு கையை இப்படி வான்னு கூப்பிடுறது கஷ்டமாக இருந்தால் தலைக்கு மேலே கையை வச்சுக்கலாம். ஈஸியாக அப்படி வான்னு இப்படி தூக்காமே கூப்பிடலாம். இப்படிலாம் எப்படி வேணால் நம்ம இப்போ சிருஷ்டி பண்ணலாம்னு இப்போ கண்டுபிடிச்சிருக்கா. எப்படி வேணால் நமக்கு குழந்தை வேணும்னா அது மாதிரி முன்னாடியே கண்டுபிடிச்சி நிறைய பேரை சிருஷ்டி பண்ணி வச்சுருக்காங்க ராவணன். இப்படி விதவிதமான இந்த அலங்கோலமாக இருக்கக்கூடிய ராட்சசிகளை ஏன் வர்ணிக்கிறாருன்னா, இந்த சர்க்கத்தை படித்தோம்னா அறகுறையாக குழந்தை பிறக்காது, பூர்ணமான இப்படி ஒவ்வொன்றுக்கும் மந்திரஸ்வரூபமாக இருக்கிறதுனால சுந்தரே சுந்தரோ மந்திரஹா. இப்படி சுந்தரகாண்டத்தில் சுந்தரே கிம் ந சுந்தரம், அந்த சம்ஸ்கிருத ஸ்டைல் இருக்கு. புத்தி பிரதானான் விதிதா விதானான் சம்சர் பிரதானான் ஜெகத பிரதானான் நானா விதானான் விதிதா விதானான் ததர் சதஸ்யாம்புரி யா பிரதானான். இப்படி நிறைய அந்த பிராசன்னு பேர், சப்த ஜாலம், அதை எதுகை மோனை, அதெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும். நீங்கள் வந்து கொஞ்சம் சமஸ்கிருதம் படித்தா தான் இதை ரசிக்க முடியும். ஏன்னா சமஸ்கிருதமே படிக்காமல் ராகம் தாளம் தெரிஞ்சுட்டு சங்கீதம் கேட்டால் அவன் நன்னா ரசிக்கலாம். நிறுவன சங்கீதம் எல்லாருமே தலைவலியும் ஆட்டுவான், கை போடுவான். இருந்தாலும் அந்த ராகதாள ஞானத்தோடு கேட்கும்பொழுது அது கொஞ்சம் இன்னும் நன்னா ரசிக்கலாம். அந்த மாதிரி கொஞ்சம் சமஸ்கிருதம் படிச்சுட்டும் நீங்கள் இந்த ஸ்லோகங்கள்லாம் கேட்கும்பொழுது அதை அனுபவிக்கலாம். அது பேசிக் நாலேஜாவது வேணும். இப்போ எல்லாத்தையும் சொல்லித்தரா ஈஸியாக. இப்போ ஆன்லைனில் கூட எல்லாம் சொல்லித்தரா. பெங்களூரில் வியோமான்னு ஒன்று வச்சுன்னு இருக்கா, ஒரு குழந்தைகள் 2 பேர். ஈஸியாக அதில் கம்ப்யூட்டரை தட்டினாலே ஆனாவனாலேருந்து ஆரம்பித்து பிஹெச்டி வரையும் அதிலேயே பண்ணிவிடலாம். அது மாதிரி எல்லா சௌகரியமும் இருக்குது. அப்போ அந்த கொஞ்சம் சம்ஸ்கிருத ஞானம் இருந்தால் நல்லா ரசிக்கலாம். இப்படி எல்லாத்தையும் வர்ணிக்கிறதுனாலே இந்த காண்டத்துக்கு சுந்தரகாண்டம்னு பெயர். முதல் ஸ்லோகத்தினுடைய அர்த்தம், ராவணனால் கொண்டு போகப்பட்ட சீதையை தேடுவதற்காக ஹனுமான் மகேந்திர பர்வதத்திலிருந்து ஆகாச மார்க்கமாக போகணும்னு ஆசைப்பட்டார் அப்படின்னு அர்த்தம். தத்தோ ராவண நீதாயா சீதாயா சத்ருகர்ஷ்ணா ஏக பதமன்வேஷ்டும் சாரணா சரிதேபதி. ஆகாச மார்க்கமாக போகணும்னு ஆசைப்பட்டார்னா என்ன அர்த்தம்னா, ஹனுமான் சமுத்திரத்தில் குதித்து நீச்சல் அடித்தே லங்கைக்கு போவார். நீச்சல் அடித்து போனால் லேட் ஆகும், கப்பலில் போனால் லேட் ஆகும் அமெரிக்காவுக்கு, ஃப்ளைட்டில் போனால் ஈஸியாக போயிடலாம். அது மாதிரி ஆகாச மார்க்கமாக போகணும்னு ஆசைப்பட்டார். அதுலேருந்தே சமுத்திர மார்க்கமாகவும் அவருக்கு போக முடியும். அப்போ ஹனுமானுடைய பக்தர்கள் கவலைப்படுவார். ஹனுமான் ஒண்டியாக போகிறது லங்கையில், அவருக்கு எதாவது ஆபத்தை வந்துடுவான்னா அவருக்கு ஆபத்தே வராது. சத்ரு கர்ஷனஹா. இங்கே ஹனுமான் கிளம்பும்போதே ராவணனுக்கு உடம்பு இலச்சி போடலாம். இந்த மந்தோதரி நிறைய டானிக்லாம் போட்டு கொடுக்குறா, டானிக்கு காம்பலான் எல்லாமே பூஸ்ட்லாம் போட்டு கொடுத்தா கூட ராவணன் இலச்சி போகிறானா. அப்படி சத்துருக்களை இலைக்கடிக்கக்கூடிய பவர் உடைய ஹனுமான் அர்த்தம். ராவண நீதாயா சீதாயா சத்ரு கர்ஷனா. இங்கே சாரணா சரித்தையை பற்றிங்கிறார். சாரணர்கள்னால் ஹனுமான் புதுசாக ஒரு வழி கண்டுபிடிக்கலையா. சாரணன் இதுக்கு முன்னாடி இப்போ சாரணர்னு ஆகாசத்தில் சில பேர் போகிறவா இருக்கா. அவள் போகிற வழியில் போகிறான்னு அர்த்தம்னா சொந்தமாக ஒரு வழியை காட்டக்கூடாது. ஒரு குருனா அவளுக்கு முன்னாடி எந்த குரு போனாரோ அந்த குரு வழியை தான் இவன் கடைபிடிக்கணுமே தவிர, அப்படி பெரியவா போன வழியில் போகிறார் அப்படி அதுலேருந்தே அவர் ஹனுமான் வந்து சம்பிரதாயத்தில் வந்த குருன்னு அர்த்தம். திடீர் குருவெல்லாம் இப்போ நிறைய கிளம்புறான், ஏகப்பட்ட குருஜி. அந்த திடீர் குரு திடீர் சன்னியாசியை நம்பக்கூடாது. அதுதான் ராவணனே காட்டுறான். திடீர்னு சன்னியாசியாக வந்து கடைசியில் சீதையை கடத்திட்டு போகிறான். அது மாதிரி திடீர் சன்னியாசியை நம்பக்கூடாது. பரம்பரையாக சிங்கேரி காஞ்சி இப்படிலாம் பாரம்பரியமாக வராளே, அது மாதிரி மகாத்மாக்களுடைய குருவை ஆசிரியக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே தத்துவம். சாரணா சரிதே பதி. ஆச்சரியமான சர்க்கம் எல்லாம் சில பேர்
தெரியாமல் என்ன பண்ணுவான், சுந்தரகாண்டம் படிக்கணும்னு ஆரம்பிச்சுடுவான் முதல் சர்க்கத்தை. அப்புறம் ஏண்டா ஆரம்பிச்சுன்னு ஆகிடும். சுந்தரகாண்டம் ஹனுமான் தாண்டுறாரோ இல்லையோ, இவன் அந்த சர்க்கத்தை படித்து முடிக்கிறதுக்கு பெரிய பாடம் ஆகிடும் புதுசாக படிக்கிற வழக்கம். இது ஆச்சரியமான சர்க்கம். அது நல்லா கிளாஸில் போய் படித்தா கொஞ்சம் நன்னா படிக்கலாம். துஷ்கரம் நிஷ்பிரதித்வந்தம் சிகீர்ஷன் கர்மவானரா சமுதக்ர சிரோக்ரீவோ கவாம்பதி திவா பபௌ அத வைடூரிய வர்ணேஷு சாத்வலேஷு மகாபலா தீர சரளகல்பேஷு விசிதார யதாசுகம் ஜான்வித்ராசியன் தீமானுடசா பாதபான் ஹரன் மிருகாம்ச சுபகுன் நிக்னன் பிரவృద్ధயேவ கேசரி நீலலோகிதமாஞ்சிஷ்டபத்ரவர்ணே சிதாசிதாः சிதாசுபாவிகிதை சித்திரைஹி காமரூபிபிராவிஷ்டம் அபீஷ்ணம் சபரிச்சதேஹி. ஆச்சரியமாக வர்ணிக்கிறார். அந்த சர்க்கத்தை கிடுகிடுன்னு படித்தோம்னா 20 மினிட்ஸில் படித்தா பரவாயில்லை, 15 நிமிஷத்தில் படித்தா நன்னா படிக்கிறான்னு சொல்லலாம். சாதாரணமாக படிக்கிறவாளுக்கு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆகும். இது அவளுடைய ப்ராக்டிஸை பொறுத்து. அப்படி ஹனுமான் பண்ணுற காரியம் இதுவரையும் யானும் பண்ணாததுங்கிறார். துஷ்கரம் நிஷ்பிரதித்வந்தம் கவாம்பதி இவா பபோ. கவாம்பதினா பெரிய ரிஷபம் எப்படி நிற்குமோ அது மாதிரி கம்பீரமாக நிற்கிறார். மலைக்கு பேர் மரிய மலையாக மாறி நின்றுண்டு இந்த வாழை சுழட்டி ஒரு அடி அடித்தார். எங்கள் மலையை அடித்த உடனே மலையிலேருந்து தாதுப்பொடியெல்லாம் கிளம்பி ஹனுமான் மேலே ஒட்டிண்டா கனகபர்ணாபகா அப்படிங்கிறார். இந்த ஹனுமானுக்கு அலங்காரம்லாம் பண்ணுவார். இந்த பீலமேட்டில் பலவிதமாக அலங்காரம் பண்ணுறார். அப்படியே ரத்னாங்கி சேவை பண்ணின மாதிரி பலன்னு ஜொலிக்கிறார் தாதுப்பொடிகள்லாம் பட்டு. மறுபடியும் அந்த மலை மேலே ஒரு ஆடுறார் ஹனுமான். அப்படி ஆடினா அந்த மலை மேலே இருக்கிற மரங்கள்லாம் பவழமல்லி மரங்கள்லாம் அப்படியே ஹனுமான் மேலே அப்படி கொட்டுறது பூவை. ஹனுமான் மேலே பூ விழுந்தால் ஹனுமான் ராமநாமம் சொல்கிறதுனால ரோமன் நிமிர்ந்திருக்கா. அந்த ஹனுமானுடைய ரோமத்தில் அந்த பூவெல்லாம் கொத்திந்து நிற்கிறத பார்த்தா பபௌ புஷ்பமயோயசா, புஷ்பத்தினாலேயே ஒரு மலை செஞ்சு வச்ச மாதிரி இருக்கார். அப்படி ஹனுமான் மலைக்கு மேலே ஒரு மலை மாதிரி நின்றுண்டு சொல்கிறார். கிளம்பும்பொழுது எப்படி கிளம்பணும், ஒரு நல்ல இடத்துக்கு கிளம்பும்பொழுது, ஒரு நல்ல காரியத்துக்கு கிளம்பும்பொழுது என்னென்ன பண்ணணும்னு இங்கே நமக்கு சொல்லித்தரார் ஹனுமான். ச சூர்யாய மகேந்திராய பவனாய ஸ்வயம்புவே பூதேபியஸ்ச அஞ்சலிம் கிருத்வா சகார கமனே மதிம். முதல்ல ஒரு காரியம் ஆரம்பிக்கும்போது குருவந்தனம். நம்ம எல்லோரும் எழுந்துட்டு முதல்ல சங்காரூபே நமச்சித்தம் பங்கீகிருதமபூத்யா கிங்கரீயஸ்ய சாமாயா சங்கராச்சாரியமாசிரயேன்னு அந்தந்த பரமஹம்ச பரிவிராஜகாச்சாரிய வாரிய அப்படின்னு ஆரம்பிப்பா. ஸ்வஸ்தி ஸ்ரீயம் தமகில பூமண்டலாலங்காரன் அந்தந்த சம்பிரதாயத்தை குருவந்தனம்னு இருக்குது. ராமானுஜ சமத்தில் யோ நித்தியம் அச்சுத பதாம்புஜ யுக்மருக்ம இப்படி அந்தந்த சம்பிரதாயத்தில் குரு இருக்கா. அந்த குருவை தியானம் பண்ணிட்டு ஆரம்பிக்கணும். ஹனுமானுடைய குரு யார்? சூரிய பகவான். குருவை தியானம் பண்ணிட்டு ஆரம்பித்தா காரியம் நல்லபடியாக முடியும். ஆபாத மௌலி பரியந்தம் குருணாமாக்கிருதிம் ஸ்மரேத் தேன விக்னா பிரணஸ்யந்தி சித்தியந்தி ச மனோரதாக. திருவடியிலேருந்து திருமுடி பரியந்தம் குருவை தியானம் பண்ணிட்டு ஆரம்பித்தா அந்த காரியம் நல்லபடியாக முடியும். அதனால் குருவந்தனம் முதல்ல முக்கியம். ச சூர்யாய குருவந்தனம் முடித்த உடனே அப்புறம் குலதெய்வத்தை நமஸ்காரம் பண்ணணும். ராமருக்கு குலதெய்வம் யாருடான்னா ராமர் தான். மகேந்திராய, இந்த மகேந்திரன்னா யாருன்னா ஹனுமான் தான். ஹனுமான் இல்லை, ராமர் தான். இந்திரன்னு பொதுவாக சொன்னால் அது ராமர் தான். பாக்கி பேரை இந்திரன்னு சொல்லணும்னா சுரேந்திரன்னு சொன்னால் தேவேந்திரன், தேவர்களுக்கு இந்திரன் தேவேந்திரன், பட்சீந்திரன், நாகேந்திரன், அதுக்கு அடமொழி சேர்த்து இந்திரன் சொல்லணும். வெறும்ன இந்திரன் இல்லை மகேந்திரன் சொன்னோம்னா அது ராமர் தான். அதுதான் மகேந்திரான்னு ஒரு கம்பெனி கூட வச்சுருக்கா, ராமர் பேரில் தான் வச்சுருக்கான்னு நினைக்கிறேன். மகேந்திராய பவனாய ஸ்வயம்புவே. அப்புறம் அவன் அப்பா அம்மாவை நமஸ்காரம் பண்ணணும். பவனாய, அப்புறம் தாத்தா ஸ்வயம்புவே. பூதேபியஸ்ச, அப்புறம் ஹனுமான் என்ன பண்ணினார்னா அங்கே இருக்கிற எல்லா வானராலையும் நமஸ்காரம் பண்ணுறார். அங்கே இருக்கிற செடி கொடி மரம் மட்டை எல்லாத்தையும் நமஸ்காரம் பண்ணுறாராம். இப்படி பண்ணால் நம்ம என்ன நினைப்போம்? பைத்தியம் நினச்சிப்போம். கதைக்கு வரவா சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணி எனக்கு நமஸ்காரம் பண்ணால் தேவையில்லை. அங்கே இந்த ஃபேனுக்கு ஒரு நமஸ்காரம், இந்த டியூப்லைட்டுக்கு ஒரு நமஸ்காரம், அந்த ஸ்பீக்கருக்கு ஒரு நமஸ்காரம், அந்த சேருக்கு ஒரு நமஸ்காரம் இப்படி பண்ணிகிட்டே இருந்தாருன்னா சரி இவருக்கு உடம்பு சரியில்லை போல இருக்குன்னு நம்ம நினச்சிப்போம். ஹனுமான் இப்படி எல்லாரையும் நமஸ்காரம் பண்ணுறாருன்னா சியாராமய சபு ஜகஜானி கரவு பிரணாம ஜோரி ஜுகபாணி. சீதாராமமயம் ஜெகது, எல்லாம் சீதாராம ஸ்வரூபமாக அவருக்கு தெரியறதுனால அவர் எல்லாரையும் நமஸ்காரம் பண்ணார். பூதேபியஸ்ய அஞ்சலிம் கிருத்வா சகார கமனே மதிம். கிளம்பும்பொழுது சில வார்த்தைகளை சொல்கிறார் ஹனுமான்.
யதா ராகவ நிர்முக்தா சரஸ்வசன விக்ரமः கச்சேத் தத்வத் கமிஷ்யாமி லங்காம் ராவணபாலிதாம் நகி திரட்சாமி அதிதாம் லங்காயாம் ஜனகாத்மஜாம் அனேனைவிஹி வேகேன கமிஷ்யாமி சுராலயம் யதி வா ததிவேசீதாம் ந திரட்சாமி கிருதஸ்ரமः பத்வா ராட்சசராஜானம் ஆனயிஷ்யாமி ராவணம். யதா ராகவ நிர்முக்தா, ராமர் விட்ட பானம் எப்படி போகுமோ அது மாதிரி போவேன். ராமர் பானம் எப்படி போகும்னா நேராக போகும், குறுக்க இருக்க எங்கேயும் தங்காது. அது மாதிரி நேராக போவேன். ராமபானம் நேராக போகிறது முக்கியம் இல்லை, நேர்மையாக போகும். அதுமாதிரி இஷ்டத்துக்கு போக மாட்டேன், நேர்மையாக போவேன். ராமபானம் லட்சியத்தை அடிக்கும், அது மாதிரி காரியத்தை நான் சாதிப்பேன். ராமபானம் லட்சியத்தை அடித்தது மாத்திரம் இல்லை, திரும்பி பொட்டிக்கு வந்துடும். அதுமாதிரி பத்திரமாக திரும்பி வந்துடுவேன். யதா ராகவ நிர்முக்த சரஸ்வசன விக்ரமஹா கச்சேத் தத்வத் கமிஷ்யாமி லங்காம் ராவணபாலிதாம். அங்கே லங்கையில் சீரியை தேடுவேன். அங்கே சீரியை காணலாம், அடுத்த க்ஷணம் நேராக சொர்க்கத்துக்கு போனேன். அனேனேகி வேகேன, இவ்வளோ தூரம் போயிட்டு வந்தோமே போய் டயர்டாக அடுத்த ரவுண்டு போகிறதுக்கு கஷ்டப்பட மாட்டேன். இப்போ எந்த வேகத்தில் போகிறேனோ அதே வேகத்தில் சொர்க்கத்துக்கு போவேன். கமிஷ்யாமி சுராலயம், அங்கேயும் இல்லைன்னா எதிவா ததிவே சீதாம், பாதாளத்தில் போய் சீதையை தேடுவேன். அங்கேயும் இல்லைன்னா என்ன பண்ணுவேன்னா சமுத்பாட்டிய சராவணாம், என்னுடைய வாளால் அந்த ராவணனோட சேர்த்து லங்கையை கட்டி தூக்கி கையில் எடுத்துன்னு வந்துடுவேன். அந்த காலத்தில் பம்பரம் விளையாடுறது உண்டோனோ, அந்த பம்பரம் விளையாடுறதுல சில கெட்டிக்கார பசங்க இந்த பம்பரத்தை அப்படி விட்டுட்டு அப்புறம் அதை சுற்றும்போது அந்த கயிறால் அப்படி தூக்கி இப்படி கையில் எடுத்துட்டுருவான். அது மாதிரி நான் என்ன பண்ணேன், இந்த வாளால் இந்த லங்கையை கட்டி தூக்கி இப்படி கையில் எடுத்துட்டு சமுத்பாட்டிய சராவணாம், ராவணனோட லங்கையை பேர்த்து எடுத்துட்டு ராமர்கிட்ட கொண்டு வச்சுருவேன். லங்கையோட ராவணனோட லங்கையை கொண்டு வந்திருக்கேன், நீங்களே இப்போ யார்த்த சீதையை தேடிக்கும் போனேன்னா கிடைக்கலேன்னு சொல்ல மாட்டேன், காரியத்தை சாதிச்சுன்னு வருவேன் என்று சொல்லி ஹனுமான் 2 காலை அமுக்கினார், 2 கை அப்படி நீட்டினார், தன்னுடைய வாளையே துவஜம் மாறி தூக்கினார். ஹானு வாயை பிறந்தார், ஜெய் சீதாராம் அப்படின்னு ஒரு கர்ஜனை பண்ணினார். ஒரு குப்புன்னு இப்படி கிளம்பினார். அவர் கிளம்பின வேகத்தில் என்ன ஆச்சுன்னா, ஹனுமான் எவ்வளோ வேகத்தில் கிளம்பினான்னு என்னால் சொல்ல முடியாதுன்ட்டார் வால்மீகி. 100 கிலோமீட்டர் ஸ்பீடா, 200 கிலோமீட்டர் ஸ்பீடா, 500 கிலோமீட்டர் ஸ்பீடா, 1000 கிலோமீட்டர் ஸ்பீடா, அதெல்லாம் செய்யாது எனக்குன்னுட்டார். ஹனுமான் போன வேகத்துக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேங்கிறார். ஊரு வேகோத்பதா விருட்சா முகூர்த்தம் கவிமன்வயு பஸ்திதம் தீர்க்கமத்வானம் ஸ்வபந்துமிவ பாந்தவாக. ஹனுமான் போன வேகத்துக்கு இந்த மலையில் இருந்த மரங்கள்லாம் வேரோடு பிடுங்கிண்டு ஒரு முகூர்த்தம் ஹனுமான் பின்னாடி போனதுன்னா ஹனுமான் வேகம் எவ்வளோது நீங்களே கணக்கு பண்ணிக்கோ. நம்ம ஊரில் ஒரு மாருதி கார் போனால் இந்த குப்பை சத்தையெல்லாம் கொஞ்சம் தூரம் பின்னாடியே போகும். இந்த ரோட்டில் இருக்கிற பேப்பரெல்லாம் இந்த மாருதி கார் போகிறதுக்கு இந்த குப்பை தான் கொஞ்சம் தூரம் பின்னாடி போகிறது. ஹனுமான் போன வேகத்துக்கு மரங்களே வேரோட பிடிங்கின்னு போனது. அதுவும் ஒரு முகூர்த்த காலங்கிறார். அப்படின்னா எவ்வளோ வேகம் பார்த்துங்க. இந்த மாருதி காரே வேகமாக போகிறதுக்கு காரணமே அந்த மாருதி பேர் வச்சதுனால தான் இதுவே கொஞ்சம் வேகமாக போயின்னு இருக்கு. அதனால் ஹனுமான் போன வேகத்துக்கு மரங்கள் பின்னாடி வருதாம். எப்படி இருக்குன்னா ஸ்வபந்துமிவ பாந்தவாக, பந்துக்கள் போனால் தீர்த்தக்கரை வரலையும் கொண்டு விடணும்னு தர்மசாஸ்திரம். குளத்தங்கரை வரலையும் இல்லை ஆத்தங்கரை வரலையும். அது மாதிரி நம்ம பந்து ஹனுமான் போகிறாரே, அவர் சாகாமிருகமாச்சே, மரத்தில் தானே தங்குவார். அதனால் மரங்கள்லாம் பின்னாடி வருதான். அது மாத்திரம் இல்லை, சைன்யாயிவ மகீபதியும், ஒரு ராஜா போனால் சைன்யம் வர மாதிரி பின்னாடியே இந்த மரங்கள்லாம் வருது. சம்பூராமாயணத்தில் அழகாக சொல்கிறார், பின்னாடி பாலம் கட்டணுமே, இந்த போகிற வழியில் பாலம் கட்டுறதுக்கு நூல் பிடிச்சி தான் பாலம் கட்டுவார். ஒரு பாலமோ அல்லது ஒரு செவரோ கட்டும்போது ஒரு நூல் கட்டிப்பா, கரெக்டாக கட்டணுமேன்னு. அது மாதிரி இந்த பின்னாடி நூல் கட்டுறதுக்கு ஒரு மரம் நடனமே. அது மாதிரி இப்போயே மரத்தை அங்கங்கே போட்டுட்டு போகிறாராம் ஹனுமான். ஹனுமான் பறக்கிறார். அவர் போகிற வேகத்துக்கு காற்று கீழே பட்டு அந்த சமுத்திரம் 2ஆக பிளந்து சரீர வஸ்திரம் நழுவினா அப்படி சரீர அங்கங்கள்லாம் தெரியுமோ அது மாதிரி அந்த ஜலமாகிய வஸ்திரம் நீங்கின உடனே ஜலத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜலஜந்துக்கள்லாம் தெரிகிறது. வஸ்திராபகர்ஷணேனேவ சரீராணி சரீரினாம். ஹனுமான் மேலே போகிற வேகத்துக்கு கீழே அப்படியே கிழிஞ்சு அந்த அடியில் மண் வரலையும் தெரியுதான் சமுத்திரத்தில். அப்படி போகிறார். இந்த ஹனுமானுடைய வேகத்தை பார்த்துட்டு ஹனுமானை பார்த்துட்டு சமுத்திரராஜன் நினச்சிருந்தார், யாராவது அதிதி நம்ம ஆற்று வழியாக போனால், அதுவும் வேதம் படித்தவாளோ மகான்களோ போனால் பொண்ணு அந்த அதிதிக்கு தான் ஆகாரம் கொடுக்கணும். அதிதி கில பூஜார்கா பிராகிருத்தோபி விஜானதா தர்மம் ஜிக்ஞாசமானேன கிம் புனஸ்வாதுஷோ மகான். சாதாரண அதிதி வந்தாலே அவளுக்கு அன்னதானம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு.
ஹனுமானை போல சாஸ்திரங்களும் வேதங்களும் படித்த ஒரு மகாத்மா வந்தால், அதுவும் ஒரு பாகவதர் வந்தால் அவருக்கு சாப்பாடு போடாமல் போனால் மகா துர்பாகியம், அவளுக்கு சாப்பாடு போட்டால் மகாபாகியம். அதனால் சமுத்திரராஜன் என்ன பண்ணார், தன் அடியில் மைனாக பர்வதம் இருக்குது, அதை பார்த்து வாயு பகவான் தான் உன்னை காப்பாற்றி சமுத்திரத்தில் போட்டார், உனக்கும் வேண்டியப்பட்ட ஒரு வாயு புத்திரன் தான் மேலே போயின்னு இருக்கார். சமுத்திரத்தை பெருசு பண்ணினதே இந்த ராமர் குலத்தில் சகரன்னு ஒரு ராஜா வந்து அவள் புத்திரலால் பெருசாக்கினதாக தான் இதுக்கு சாகரன்னே பெயர். எனக்கும் வேண்டியப்பட்டவர் ஆகையினால நீ போய் ஹனுமானுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணு என்று சொல்ல, உடனே ஹனுமானுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு இந்த மைனாக பர்வதம் பயங்கர சப்தம் கொடுத்துன்னு இந்த மலை இந்த சாகரத்துலேருந்து அப்படியே யதா ஜலதரம் பித்வா தீப்தரஸ்மிர் திவாகரஹா, மேகத்தை பிளந்துண்டு எப்படி சூரியன் பிரகாஷ்னு வருவாரோ அது மாதிரி சமுத்திரத்துலேருந்து அப்படியே பிரகாசமாக சுவர்ண கொடிமுடியோட அந்த மைனாகவரம் எதிர்க்க வந்து நிற்க, ஹனுமான் என்ன பண்ணினாராம், விக்னோ எமிதி நிச்சிதா, ஏதோ இடைஞ்சலுக்கு வந்து நிற்கிறதுன்னு போகிற வேகத்தில் மார்பலால் ஒரு இடி இடித்தாராம். ஹனுமான் இடித்த இடியில் என்னாச்சு, அந்த மலை குப்பரை கடிச்சு விழுந்து தொப்புன்னு விழுந்து ஜெகரிஷச்ச நனாதச்ச, நம்மலாம் வேகமாக போய் மரையிலையோ மரத்துலையும் முட்டின்டா நம்ம இடிச்சுட்டு நம்ம அழுவோம். இங்கே என்னடனா மலை அழுதுதான், ஹனுமான் இடித்த வேகத்தில் கீழே விழுந்து ஆஹான்னு சிரிச்சு தான் ஜெகரிஷச்ச நனாதச்ச, நல்ல வேகமாக போகிறப்ப நல்ல தெம்பாக இருக்க. உடனே ஹனுமான் மேலே போகும்போது புத்திரேதி மதுராம் வாணி மனப்பிரஹ்லாதயன்னிவ, புத்திரா அப்படின்னு கூப்பிட்டோடனே புத்திரான்னு கூப்பிட்றாளேன்னு உடனே ஹனுமான் என்ன பண்ணார், யூ டர்ன் பண்ணி யார் கூப்பிட்றான்னு பார்த்தா இந்த மலைக்கு மேலே அந்த மைனாக்க ராஜா சரீரத்தோடு நின்றுண்டு, நான் தான்ப்பா கூப்பிட்டேன், உங்கள் அப்பா தான் என்னை காப்பாற்றினார், நீ ஆகாசத்தை போறியே இங்கே ரெஸ்ட் எடுத்துக்கோ, கொஞ்சம் சாப்பிட்டு கதலி பழம் வச்சுருக்கேன், இளநீர் வச்சுருக்கேன், ஒரு கப் சாய் சாப்பிட்டு வடை சாய் சாப்பிட்டுட்டு போ, பஜ்ஜி இதாக சாப்பிட்டு போகணுன்னா. உடனே ஹனுமான் சரி தாங்க ஒன்று சாப்பிட போகலையாம். ஒருத்தர் ஆசையாக கூடும்பொழுது வேண்டான்னு சொல்லக்கூடாது. ஹனுமான் என்ன சொல்கிறாருன்னா, என் பிரபு ராமர் சீத்தைன்னு அழுதுன்ட்ருக்கார், அங்கே சீதாதேவி ராமான்னு அழுதுன்ட்ருக்கா, அந்த சீதைக்கும் ராமருக்கும் நைவேத்தியம் பண்ணாமல் ஹனுமானுக்கு நைவேத்தியம் பண்ணால் சாப்பிடுவாரா? அதனால் எல்லா கோவில்லையும் அந்த ஹனுமான் கோவில் எங்கே இருக்குன்னா அந்த தெரு முக்கில் தான் இருக்கும், தெருக்கோடியில் தான் இருக்கும், முக்கால்வாசி தேர்முட்டியில் தான் ஹனுமார் இருப்பார். ஏன்னா பெருமாளுக்கெல்லாம் நைவேத்தியம் மட்டும் கடைசியில் இந்த பட்டாச்சாரியர் போகிற வழியில் தெருமுட்டியில் ஹனுமானுக்கு நைவேத்தியம் பண்ணுவார். எங்கூர் பட்டாச்சாரியர் என்ன பண்ணுவார், அவருக்கு தேர்முட்டி வெளியும் போக முடியாது, அதனால் இங்கேருந்தே ஹனுமான் கோவில் வாசல்தே இங்கே ஹனுமானே இங்கே சாப்பிடுவோம் அப்படி இங்கேருந்தே காமிச்சிட்டு போயிடுவார். டையாக இருந்தால் போவார்கிட்ட அங்கேருந்தே காமிச்சிடுவார். அப்படி ஹனுமான் இங்கே இங்கே மூலையில் தான் இருப்பாராம். அதனால் ஒருத்தர் சொன்னார் பாரிஜாத தெருமூல வாசினம்னார். அது தெருமூலை இல்லைப்பா, அது தருமூல வாசினம். இந்த பிரிண்டிங் மிஸ்டேக்கில் அது ஏதாவது தப்பாக படிச்சுடுவா சில பேர், பாரிஜாத தெருமூல வாசினம். எப்படி இருந்தாலும் ஹனுமான் ஒத்துப்பார், அது ஒரு ஓரமாக இங்கே இருப்பார். அதனால் ராமருக்கும் சீதைக்கும் நைவேத்தியம் பண்ணாத பிரசாதம் எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை, ஆனால் ஆசையாக கொடுக்கும்போது வேண்டாம் சொல்லக்கூடாது, தொட்டாராம். ஹனுமான் தேகி பருசாகர் புனிகீங்கி பிரணாம் ராம காஜுகீங்கேம் வினு மோகிகாம் விஸ்ராம் ஹனுமான் தேகி பருசாகர் பருசம் பண்ணினாராம். நமக்கு எடுத்துக்க டைம் இல்லைன்னா தொட்டுடணும், தொட்டால் அதுக்கு மரியாதை காமிச்ச மாதிரி இருக்கும். அதனால் அந்த சாப்பிட போங்கன்னு காமிக்க இப்படி தொட்டுட்டார், உடனே கிளம்பிட்டார். இன்னைக்கு தேவர்களுக்கெல்லாம் ஆச்சரியம், தங்கறதுக்கு ஒரு இடம் இருந்தும் சாப்பிட்றதுக்கு கிடைச்சும் தங்காமல் சாப்பிடாமல் போகிறாரே, இந்த ஹனுமானுக்கு எவ்வளவு பலம்னு டெஸ்ட்டு பண்ணணும்னு தோணுது. நான் நன்னா படித்தாதான் அந்த படித்தவனுக்கு பரீட்சை வைக்கணும்னு தோணும். அதனால் பூமியில் போகும்போது ஏதாவது கார் ரிப்பேர் ஆச்சுன்னா அந்த காரை விட்டுட்டு வேறு டாக்ஸி பிடிச்சிட்டு போகலாம். ஃப்ளைட்டில் போகும்போது அது ரிப்பேர் ஆச்சுன்னா அப்புறம் இறங்கி வேறு ஃப்ளைட்லாம் பார்க்க முடியாது, மேலே போகிறதுக்கு அப்படியே இன்னும் ஈஸியாக போய்விடலாம். இங்கே மேலே ஃப்ளைட்டில் போயின்னு இருக்கார் ஹனுமான், இப்போ தங்கறதுக்கு இடம் கிடச்சும் தங்காமல் போகிறாரேன்னு தேவர்கள்லாம் நாகமாதாவை சுரசாவை கூப்பிட்டு ஹனுமானை முகூர்த்தம் விக்னமாக, ரொம்ப டயத்தை வேஸ்ட் பண்ணாத, ஹனுமான் சீக்கிரம் போய்ட்டு திரும்பி ரிட்டன் வரணும், முகூர்த்தம் விக்னமாச்சர, ஒரு முகூர்த்த காலம் அவருக்கு ஒரு பரீட்சை பண்ணு என்று சொல்ல அந்த நாகமாதா ஆணு வாயா பிறந்தன்னு நிற்கிறா. ஹனுமான் சொன்னார், அம்மா நான் சீதையை பார்க்க போயின்ட்டுருக்கேன், எனக்கு வழி விடு. அவள் சொன்னால் எனக்கு பிரம்மா வரம் கொடுத்துருக்கார், இந்த வழியாக யார் போனாலும் என் வாய்க்குள்ளே போகணும்னு. இப்படி உன் வாயில் பூந்து போகிற மாதிரி இப்படி வரவாங்கி வச்சுருக்கே, என்னை முழுங்க முடியுமா பாருன்னு 10 யோஜனம் பெருசாக ஆனார். அவள் 20 யோஜனம், ஹனுமான் 30, அவள் 40, 50, 60, 70, 80, அவள் வாயை பிறந்துட்டே இருக்கா.
ஹனுமான் 90 ஆனவன அவன் 100 வாயை பிறந்துட்டுருக்கான். நல்ல வேலை இப்படி பிறந்தா நேராக லங்கைக்கு வெளியே போயிருப்பா. அவள் வாயே போயிருக்கும். இப்படி போய் அப்படி போயிடுவார் ஹனுமான். இப்படி பழக்காமல் இப்படி வாயை பிறந்தான். இங்கே தான் ஹனுமானுடைய அந்த சூக்ஷ்ம புத்தி, ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டுங்கிறாளே, அதுதான் வேணும். அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டா என்ன, சமயோசித புத்தின்னு சொல்லுவாள். சில சமயம் சில ஆட்டோக்காரெல்லாம் ட்ரெயின் அந்த சிக்னலில் அப்படியே பின்னாடியே நின்றுருப்பா. கெட்டிக்கார என்ன பண்ணலாம், சைடு வழியாக முன்னாடி போய் நின்றுடுறோம். அது மாதிரி அந்த சில டயத்துக்கு அந்த சமயோசித புத்தி வேணும். அது வேணும்னா ஹனுமானை உபாசித்தா தான் கிடைக்கும். பரீட்சை ஹாலில் போய் உட்காந்துட்டு தெரியாத கேள்விலாம் வந்தால், தெரியாத கேள்வியாக இருக்குன்னு அதை யோசிச்சுன்னு உட்காந்துருக்கக்கூடாது. முதல்ல தெரிஞ்ச கேள்விக்கு பதிலை எழுதிட்டு அப்புறம் தெரியாத கேள்வி அப்புறம் யோசிக்கணும். எது ஃபஸ்ட்டு பண்ணணும் அப்படிங்கிறத அந்த சமயோசித புத்தி வேணும்னா ஹனுமானை உபாசிக்கணும். ஹனுமான் பார்த்தார், எவ்வளோ பெருசானாலும் அவள் பெருசாகி இருக்கான்னு புரிஞ்சுட்டு ஹனுமான் அடுத்த க்ஷணம் என்ன பண்ணினார், டக்குன்னு சின்ன ரூபத்தை, அங்குஷ்ட மாத்திர சின்ன ரூபத்தை எடுத்துட்டார். அவள் வாய்க்குள்ளே போய்ட்டு, அவள் தான் பெருசாக வாயை திறந்துருக்காளா, எச்சல் படாமையே அவள் வாய்க்குள்ளே போய்ட்டு மடியாக வந்துவிட்டாள். அப்போ கூட நினச்சாராம், ராமர் கொடுத்த மோதிரத்தை போய் இவள் எச்ச வாய்க்குள்ளே எடுத்துன்னு போகணுமான்னு நினச்சாராம். ஆனால் அந்த மோதிரம் இப்படி தூக்கி போட்டார், சின்ன ரூபத்தை எடுத்துன்னு உள்ளுக்குள்ளே போனார். திரும்பி வரும்போது இப்படி கேட்சி பிடிச்சிருந்தார். பிரவிஷ்டோஸ்மிஹிதே வக்ரம் தாட்சாயணி நமோஸ்துதே கமிஷ்யாமி எத்திர வைதேகி சத்யஸ்யாசி துவரஸ்தவ பிரவிஷ்டோஸ்மிஹிதே வக்ரம். உன் வாயில் போயிட்டு வரணும் தானே வரம் வாங்கினேன், போயிட்டு வந்துவிட்டேன், நான் கிளம்புறேன்னு உடனே அவள் ஆச்சரியப்பட்டால். உடனே ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சாள். மேலே கிளம்பி ஹனுமான் போனால் மறுபடியும் ஹனுமானோட வேகம் அப்படியே குறையிறது. ஏன்னா பங்குகிருத பராக்கிரமஹா, யாரோ பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்குது, யாரோ இழுக்கிறா போலக்கு. இப்படி திரும்பி பார்த்தா இன்னொருத்தி சிம்மிகிக்கான்னு வாயை பிறந்துன்னு இருக்கா. ஒரு நல்ல காரியத்துக்கு எவ்வளோ இடைஞ்சல் பாருங்க. இந்த சிம்மிகா வாயை பிறந்தா சில டயத்தில் புத்தியை யூஸ் பண்ணி நம்ம பிளான் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். சில இடத்துல பிளான் பண்ணுறதுக்கே டைம் கிடையாது. அந்த டயத்தில் டக்குன்னு ஒரு டிசிஷன் பண்ணி சில காரியம் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு யோசிக்கலாம் டைம் இருக்காது. அது மாதிரி ஒரு ப்ராப்ளம் இது. வாயை பிறந்துட்டு இருக்கா, இழுக்கிறான். இப்போ என்ன பண்ணலாம்லாம் யோசிக்கல, முதல்ல குதிச்சிருவோம் அப்படின்னு என்ன பண்ணா டக்கான வாயில் அப்படியே குதிச்சார். சின்ன ரூபத்தை எடுத்து அப்படி குதிச்சாரா. கிரஸ்யமானம் யதாச்சந்திரம் பூர்ணம் பர்வடி ராகுனா, ராகு எப்படி சந்திரனை முழுங்குமோ அது மாதிரி முழுங்கிட்டாங்கிறார். அடுத்த க்ஷணம் என்னன்னா, சந்திரன் எப்படி வெளியில் வருவானோ அது மாதிரி இங்கே நரசிம்மர் ஆகிட்டார். பஞ்சமுக ஹனுமான்னு சொல்லுவாளே, அதெல்லாம் இங்கே காட்டுறார். இங்கே நரசிம்மர் மாதிரி அவள் வாய்க்குள்ளே புகுந்து அவள் வயத்தை கிழிச்சிட்டு வெளியில் வந்துவிட்டார். மார்பை கிழிச்சிட்டு சிமிகிக்க செத்தாள்னோடனே எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்குறாள். உடனே அந்த சமுத்திரத்திலேயே குளிச்சுட்டு தலையை தோட்டிண்டு ஹனுமான் மறுபடியும் ஆகாசத்தில் வரார். தேவர்கள்லாம் ஆச்சரியப்பட்டு சொல்கிறார்கள், எஸ்யத் பேதானி சத்வாரி வானரேந்திர யதாதவ ஸ்மிருதிர் திருர் மதிர் தாட்சியம் சகர்மசு நசீததி. ஹனுமானே, உங்களை மாதிரி இந்த ஸ்மிருதிகி செய்ய வேண்டிய காரியத்தில் ஒரு பிளானிங்கும், முதல்ல ஸ்மிருதி எப்படி பண்ணணும் பிளான் போட்டுக்கணும். அப்புறம் திருத்திகி பிளான் மாத்திரம் போட்டுருக்கக்கூடாது, தைரியமாக இறங்கணும். பெருசாக பிளான் போட்டும்போது எப்போ இவ்வளோ பெருசாக இருக்குது என்ன பண்ணுறது யோசிக்கக்கூடாது, தைரியமாக இறங்கணும். திருத்திகி ஸ்மிருதிர் திதிர் மதிர், அது செய்ய வேண்டிய புத்திசாலித்தனம், தாட்சியம், அது கரெக்டாக பண்ண வேண்டியது. ஒரு காரியம் பண்ணுறதுக்கு இது என்னெல்லாம் வேணுமோ இதை ஹனுமானை பார்த்து கற்றுக்கணுங்கிறா. ஸ்மிருதிர் திதிர் மதிர் தாட்சியம் சகர்மசு நசீததி. இந்த தேவர்களாம் புஷ்ப வருஷம் பண்ண ஹனுமான் நேராக பெரிய ரூபத்தில் எடுத்துன்னு வந்தவர். இந்த பக்கம் லம்பசிகரே லம்பே லம்பதோ யத சந்நிபே சத்தமாஸ்தாய மேதாவி ஹனுமான் மாருதாத்மஜா. இங்கே லம்பசிகரங்கிற குதிச்சார். இது வந்தால் ஹனுமான் எத்தனை ரூபத்தை எடுத்துன்னு வந்தாருங்க. சச்சாரு நானா வித ரூபதாரி பரம் சமாசாத்திய சமுத்திர தீரம் பரைரசக்கிய பிரதிபன்ன ரூபகா சமீட்சிதாத்மா சமவேட்சிதார்த்தகா. சச்சாரு நானா, பலவிதமான ரூபம், பெரிய ரூபம், சின்ன ரூபம், மீடியம் ரூபம், எவ்வளவு ரூபம் எடுத்துட்டார். எந்த ரூபம் எடுத்தாலும் ஹனுமான் அழகாக தான் இருக்கார். நாமக்கல் சுதீந்திர மாதிரி பெரிய ஹனுமானாக தான் அழகாக தான் இருக்கார். சில ஹனுமான் மீடியமாக இருக்கார். இந்த மணியில் குட்டி ஹனுமான் இருப்பார், அவரும் அழகாக தான் இருக்கார். சில பேருக்கு சின்னதாக இருந்தால் அழகாக இருக்காது, பெருசாக இருந்தால் அழகாக இருக்காது. எந்த ரூபம் எடுத்தாலும் சச்சாரு நானாவித ரூபதாரி, அழகான ரூபத்தை எடுத்துட்டு குதிச்சார். சந்தியா காலம் ஆகட்டும், அப்புறம் உள்ளுக்குள்ளே பிரவேசிக்கலான்னு பார்த்துட்டு இருக்கார். இவ்வளோ பெரிய ரூபத்தோடு இருந்தால் எல்லாம் கண்டுபிடிச்சிவான்னு சாதாரண ஒரு புருஷ ஆக்கிருதியில் அந்த சந்திரனை வரதை பார்க்குறார். சங்கப்பிரபம் க்ஷீரமிருணாலவர்ணம் உத்கச்சமானம் வியவபாசமானம் ததர்சந்திரம் சகபிப்ரவீரகா ஓப்ளூயமானம் சரசீவகம் சம் சங்கப்பிரபம். சங்கு தான் மிதந்து வருதோன்னு தோன்றுது அந்த சமுத்திரத்தில் சந்திரன் வரதை பார்த்தா.
க்ஷீரமிருணாலவர்ணம். க்ஷீரம் இந்த பால் நுரை எப்படி இருக்கோ அது மாதிரி இருக்கான். மிருணாலவர்ணம், மிருணாலம்னா தாமரனுடைய இந்த நூல் இருக்கே அது மாதிரி இருக்கான். மிருணாலவர்ணம் உத்கச்சமானம் வியவபாசமானம். ஒரு ஹம்சபட்சி சில்லுன்னு எப்படி பறக்குமோ அது மாதிரி சந்திரன் இப்படி வரதை பார்க்குறான். சந்திரனை உதயோதயம் பார்க்க, சந்திரோதயம் பார்க்குறது ரொம்ப அழகு. சந்திரோதயம் சூரியோதயம்னு எல்லாரும் பார்ப்பாளே கன்னியாகுமரியில் போய். அதை முதல்ல ஹனுமான் தான் ஆரம்பித்து வச்சான்னு நினைக்கிறேன். இலங்கையில் போய் பார்த்தார். அப்புறம் நினச்சார், இந்த சந்திரனை பார்க்கறதுக்காக நம்ம வந்தோம், ராமச்சந்திரனுடைய மனைவியை பார்க்கனா வந்தோம் அப்படின்னு அடுத்த க்ஷணம் நேராக இறங்கி இந்த இடத்துல பிருஷதம்சக மாத்திர சன்னு. பிருஷதம்சகம்னா ஒரு பூனை மாதிரி ரூபத்தை எடுத்துட்டு ஹனுமான் லங்கையில் பிரவேசிக்கிறார். அந்த லங்கினின்னு காவல் தெய்வம். அவள் பார்த்தா, கஸ்தம் அப்படின்னு கேட்டா. கஸ்தம் கேனச்ச காரியேன இக பிராப்தோ வனாலயா. கஸ்தம் யாரப்பானி, யாரப்பான்னு மரியாதையாக அவள் பேசுகிறதையே மரியாதையே இல்லாமல் பேசுகிறான். இந்த ராட்சசாலாம் இந்த ரவுடீசம் சொல்லுவாளே அது மாதிரி தான் இந்த அந்த சர்க்கத்தை படித்தா அவங்களுக்கு தெரியும். 3வது சர்க்கம். இவள் மரியாதையாக அவள் பேசுவாள். ஹனுமான் அவள் மரியாதையே பேச மாட்டா, ஏக வசனத்திலேயே பேசுவாள். கஸ்தம் யாரடா நீ, கேனஜகாரனே இக பிராப்தோ வனாலயா அப்படின்னோடனே ஹனுமான் கேட்டார், காத்தம் விருபடையனா புறத்வாரே வதிஷ்டசி. எல்லாரும் ரிசப்ஷனிஸ்டாக நல்ல அழகான முகத்தை வச்சுருப்பா, சிரிக்கிற மாதிரி. சிரிப்பு வராட்ட கூட இந்த ஃப்ளைட்லாம் ராத்திரி 12 மணிக்குள்ளே சிரிக்கிற மாதிரி முகத்தை வச்சுன்னு வாங்க அப்படின்னு சொல்லுவாள். அப்படி கொஞ்சம் முகத்தை சிரிக்கிற மாதிரி வச்சுக்கிற ஒருத்தரை வச்சுக்கக்கூடாதோ. விரூபணயனா இப்படி பயங்கரமான முகத்தில் உள்ள ஒருத்தர் ஒன்றவே ரிசப்ஷனிஸ்டாக வச்சானே இந்த ராவணன் அப்படின்னு நினச்சிட்டான். புறத்வாரே வதிஷ்டசே. நீ யார் என்று கேட்க, ஐஎம் எ டூரிஸ்ட்டுன்னா, நான் ஒரு டூரிஸ்ட்டாக வந்திருக்கேன், இலங்கையை சுற்றி பார்க்கலான்னு வந்தேன்னா. டூரிஸ்ட்டாக வந்தவன் நீ ராத்திரி ஏன் வந்த, பகல்லன்னா வரணும். ஹனுமான் சொன்னான், நான் ராத்திரியில் வரலை, நான் வரும்போது ராத்திரி வந்து கொடுத்து நான் என்ன பண்ணுறது, அதெல்லாம் கிடையாது, போகக்கூடாதுன்னா. இவ சொன்ன பச்சை ஹனுமான் கேட்பாரா. ஹனுமான் பாட்டு போனாரா, இவ பாட்டு அடிச்சுட்டான். ஹனுமானை பிறந்ததுலேருந்து அவன் அம்மாவை தவிர எந்த பெண்ணும் தொட்டதே கிடையாது. இந்த ராட்சசியை அடித்த உடனேயே அடுத்த வருஷம் கிடுக்குன்னு ஹனுமான் வளர ஆரம்பிச்சிட்டார். முதல்ல ஹனுமானை அவள் இப்படி பார்த்தா, இப்போ ஹனுமான் அவளை இப்படி பார்க்குறார். ரொம்ப பெரிய விஸ்வரூபத்தை எடுத்தார். இவளை அடக்காமல் போக முடியாதுன்னு நினச்சிட்டார். வலது கையால் அடித்தா கொஞ்சம் பலம் ஜாஸ்தியாகிடணும். இடது கையால் ஒரு தட்டு தட்டினார். அவர் தொப்பு கடிந்து கீழே விழுந்தா. உங்களை மாதிரி பெரியவாலாம் பிரம்மச்சாரியெல்லாம் பொம்மநாட்டியை கை நீட்டி அடிக்கலாமான்னு கேட்குறான். முதல்ல அடித்தது யார், கேள்வி கேட்குறதுக்கு ஆள் இல்லை. இவ அடிச்சுட்டு உங்களை மாதிரி பிரம்மச்சாரியெல்லாம் பொம்மநாட்டியை கை நீட்டி அடிக்கலாமான்னு. ஹனுமான், நானும் எல்லா சாஸ்திரத்தையும் பார்த்துருக்கேன், புருஷால் தான் பொம்மநாட்டியை அடிக்கக்கூடாதுன்னு எழுதியிருக்கே தவிர பொம்மநாட்டியை புருஷால் அடிக்கக்கூடாதுன்னு எழுதவே இல்லை. ஏன்னா அது மாதிரி அடிப்பானுங்கிற அவள் சிந்தனையே போகலை. சில சமயம் வேண்டி வந்தால் கொஞ்சம் அடக்கணுங்கிறத இங்கே ஹனுமான் காட்டுறார். அவளை அப்படி தட்டி இறக்கின உடனே அவள் சொன்னான், எனக்கு பிரம்மா வரம் கொடுத்துருக்கார். யதாத்வாம் வானர கஷ்டித் விக்ரமாத் வசமானயேத்து ததாத்வயாகி விஜ்ஞேயம் ரட்சசாம் பயமாகதம். எப்போ ஒன்றை ஒரு வானரன் ஜெயிப்பானோ அப்போ இந்த லங்கைக்கு நாசம் தெரிஞ்சுக்கோன்னு சொல்லியிருக்கார். அதனால் பிரவிஷ்ய சர்வகாரியானி யானி யானீகவான்சி, நீ லங்கையில் போய் உனக்கு என்ன வேணுமோ பண்ணிக்கணுட்டான். ஒரு ஊரில் போய் தீ வைக்கிறது மகா பாவம். ஹனுமான் போய் இப்படி தீ வச்சாலே ஏன் பண்ணினாருன்னா, ஹனுமானாக பண்ணலை, இவ தான் சொன்னான், லங்கினி தான், நீ என்ன வேணால் பண்ணிக்கணுட்டா. யானீக வாஞ்சசி. இன்னும் அவள் அனுமதி கொடுத்த உடனே ஹனுமான் அந்த லங்கையில் காலை வச்சு உள்ளுக்குள்ள என்ட்ரி பண்ணுறார். எப்படி காலை வச்சார்னா, சக்ரேத பாதம் சவ்யஞ்ச சத்ருணாம் சத்து மூர்தனி. இடது காலை வச்சு போனாராம். வேண்டிய வாலாத்துக்கு போனால் வலது காலை வச்சு போகணும், வேண்டாதவா சத்துருப்பட்டணத்துக்கு போனால் இடது காலை வச்சு போகணும். அதுதான் இன்றைக்கும் மிலிட்ரிக்காரெல்லாம் லெஃப்ட் ரைட்னு முதல்ல லெஃப்ட்டு காலை வைக்கிறான். ஏன்னா அது ஹனுமான் தான் சொல்லி கொடுத்தா. முதல்ல லெஃப்ட்டை போடு, லெஃப்ட் ரைட்னு சொல்கிறாளே ஹனுமான் தான் சொல்லி கொடுத்துருக்கா. சக்ரேத பாதம் சவ்யஞ்ச சத்ருணாம் சத்து மூர்தனி. இப்படி இடது காலை வச்சு உள்ளுக்கில் பிரதான வாசல் இருந்தால் கூட தாண்டி குதிச்சு போனாராம். அத்வாரேன மகாபாகு பிராகாரம் அபிபுப்ளுவே. அப்படி தாண்டி குதிச்சு உள்ளுக்குள்ள வந்தால் விதவிதமான மாட மாளிகைகளும் கூட கோபுரங்களும் வித்யா சாலைகளும் கலா சாலைகளும் நாட்டிய சாலைகளும் வைத்திய சாலைகளும் நாற்சந்துகளும் பிரதானமான ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு பூங்காக்களும் ஆச்சரியமாக இருக்குது. இந்த நகரத்தை வர்ணிக்கிறார், லங்கா நகரத்தை. ஒவ்வொருத்தருடைய வீடு மைந்த அந்த கும்பகர்ணன் இப்படி பலவேருடைய ராட்சசருடைய அரண்மனையை பார்க்குறார். ஒவ்வொன்றா தாண்டி குதிச்சு வந்துட்டே இருக்கார். அப்போ ராவனுடைய அந்த சமயக்கட்டை வந்துடுச்சு. சமயக்கட்டு ரொம்ப க்ளீனாக இருக்கான். அதை பார்த்து ஹனுமானே ஆச்சரியப்படுறார். சில பேர் ஆட்டுக்கு போனோம்னா
நீங்கள் ஹாலிலேயே உட்காந்து நான் காபி எடுத்துன்னு வரேன்பா. ஏண்டாண்ணா சமயக்கட்டுக்கு வந்துட்டா இப்போ இவாளுக்கு காபி கொடுக்கவே தோணாது, அவ்வளோ மோசமாக இருக்கும் சமயக்கட்டு. அதனால் நீங்கள் அங்கேயே இருக்கோம், நான் எடுத்துன்னு வரேன்பா. இந்த ராவனுடைய சமயக்கட்டு ரொம்ப க்ளீனாக இருக்கான். அங்கே கண்ணாப்னா அரைச்சி கரைச்சி தெளித்து கிழிச்சு அந்த அப்படிலாம் இல்லையா, அந்த சமயக்கட்டு செவத்தை பார்த்து நெத்திக்கிட்டுக்கலாமா, அந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குங்கிறான். அப்படி ஆச்சரியமாக வர்ணிக்கிறார். சமயக்கட்டில் போய் பார்க்குறார், விதவிதமான சாப்பாடெல்லாம் இருக்குது, விதவிதமான ஃபாரின் ட்ரிங்க்ஸ்லாம் வேறு இருக்குது. எது இருந்தும் அதை எடுத்து வாயில் போட்டுக்கணும்னு தோணலை. இதுதான் எப்பேற்பட்ட வைதிகராக இருந்தால் கூட இந்த கடலை வாங்க போனான்னா டேஸ்ட் எப்படி இருக்குன்னு இந்த வாயில் போட்டுருவார். இந்த ஹனுமான் என்ன பண்ணினாருன்னா அது ஒன்றுமே பண்ணலை. அவன் தான் கடலை கட்டி கொடுக்க போகிறான், அதுக்குள்ளே 2 வாயில் போட்டுருன்னு தோணும். அது மாதிரி இந்த நாக்கை அடக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த இடத்துல ஹனுமான் நாக்கை அடக்கினார்னு ஒரு சர்க்கம். அடுத்த சர்க்கம் அப்புறம் பண்ணடானா விதவிதமான பெண்களை அபகரித்து கொண்டு வந்திருக்கானே அந்த ராவனுடைய பெண்கள்லாம் அலங்கோலமாக படுத்துட்டுருக்கிறார்கள். அவளை பார்க்குறான். அப்போ தான் ஹனுமானுக்கே தோன்றுறது, ஸ்திரீகளை தூங்குகிற டயத்தில் பார்க்கக்கூடாதுன்னு சாஸ்திரம். சில டயத்தில் பெண்களை பார்க்கக்கூடாது. அவள் சாப்பிடும்போது பார்க்கக்கூடாது, ட்ரெஸ் பண்ணின்னு இருக்கும்போது பார்க்கக்கூடாது. ட்ரெஸ் பண்ணின பிறகு பார்த்துக்கலாம் பரவாயில்ல, ட்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது பயமாக இருக்கும். அதனால் ட்ரெஸ் பண்ணிக்கும் பொழுதோ அது மாதிரி சாப்பிடும்பொழுது நிறைய சாப்பிடுவாளா தெரியல, சாப்பிடும்போது பார்க்கக்கூடாது, இதெல்லாம் தர்மசாஸ்திரம். அது மாதிரி தூங்கும்போது பார்க்கக்கூடாதெல்லாம் தர்மசாஸ்திரம். பரதாராவரோதஸ்ய பிரசுப்தஸ்ய நிரீட்சணம் இதம் கலு மமாத்யர்த்தம் தர்மலோபம் கரிஷ்யதி. அதுவும் பரதாரத்தை பார்க்கக்கூடாது சொல்லியிருக்கு. அதுவும் தூங்குற டயத்தில் பார்க்குறவனே, அதுவும் நான் பிரம்மச்சரியாக இருந்து பார்க்குறானே, எனக்கு தர்மலோபம் வந்துவிடுத்தேன்னு ஹனுமான் தன்னை நினச்சிட்டான். அப்புறம் நினச்சார், நான் ஒரு பெண்ணை தானே தேட வந்தேன். நசக்கியா பிரமதா நஷ்டா மிருகேஷு பரிமார்க்கிதும். ஒரு பெண்ணை தேட வந்தவன் பெண் கோஷ்டியில் தான் பார்ப்பான். ஏன்னா சில சமயம் சில மாமி என்ன பண்ணுவா, கதைக்கு வரும்போது ஆற்றை போட்டுன்னு சாவியை எடுத்துன்னு கதையில் உட்காந்துருவா. உட்காந்த மாமி என்ன பண்ணுவா, நடுவில் போய் உட்காந்துருவா. அவன் ஆற்றுக்காரர் வந்திருப்பார், அவருக்கு சாவி வாங்கிட்டு போகணும், ஆற்றுக்கு போய்ட்டு வரணும்னு. அவர் அப்படி பார்த்து அந்த பெண்கள்லாம் எங்கே இருக்காளோ அங்கே பார்த்து மாமி இருக்காரா அப்படி பார்த்துட்டே இருப்பார். இந்த மாமிக்கு பாப்பா, நம்ம ஆற்று மாமா கதையை கேட்க மாட்டேங்கிறாரு, கொஞ்சம் கதை கேட்கணும்னு தலையை வேறு குனிஞ்சுருவார். இந்த மாமா அப்படியே பார்த்துட்டே இருப்பார். பார்த்துட்டே இருந்தால் வேறொரு மாமா பார்க்குறாரு. அந்த மாமா ரொம்ப மோசம், அங்கேயும் இந்த பக்கமாகவே பார்த்துட்டு இருக்காருன்னு அவரை யாராவது தப்பாக நினச்சிப்பா. அவரை தப்பாக பார்க்கலை, அவாத்து மாமியை தேடுறார். அது மாதிரி நசக்கியா பிரமதா நஷ்டா மிருகேஷு பரிமார்க்கிதும். இவரை நினைக்கிறான், நான் ஒரு பெண்ணை தானே தேட வந்தேன், அது பெண்களுடைய மத்தியில் தானே தேட முடியும் அப்படின்னு போய் பார்த்துட்டு இருக்கும்பொழுது இத்தனை பெண்களை பார்த்தாலும் என் மனசு கண்ட்ரோலாக இருக்குது என்று தன்னை சமாதானம் பண்ணிக்கிறார். அவரை தேடிட்டே இருக்கும்போது சீடியை காணலை. இங்கே இந்த இடத்த சொல்லார், சதுரங்கள மாத்திரோப்பி நாவகாச சவித்தியதே. 4 அங்குலம் கூட இடம் இல்லையா. புஷ்பக விமானத்தில் ராவணன் படுத்துட்டு இருக்கிற அதையும் பார்க்குறார். புஷ்பக விமானத்தை ஒரு சர்க்கத்தில் வர்ணிக்கிறார். மனசமாதான விசாரச்சாரினம். புஷ்பக விமானம் ஓட்டுறதுலாம் இந்த நம்ம ஒரு ஃப்ளைட்டு ஓட்டுற மாதிரிலாம் ஓட்டுறது இல்லை. மனசு கண்ட்ரோலாக இருந்தால் தான் புஷ்பக விமானம் ஓட்ட முடியும். அந்த புஷ்பக விமானத்தில் ஏறிண்டு இந்த ஊருக்கு போகணுன்னு மனசில் நினச்சோன்னா அந்த ஊருக்கு போயிட்டே இருக்கும். திடீர்னு விழுந்து கொடுத்துனா என்ன பண்ணுறதுன்னு நினச்சோன்னா டப்புன்னு விழுந்துடும். அப்புறம் நம்மளை மாதிரி இருக்கிறவெல்லாம் புஷ்பக விமானம் ஓட்ட முடியாது. ராவணன் 10 இன்ஜின் கண்ட்ரோலாக வச்சுருக்கான்னு தெரியும். மனசமாதான விசாரச்சாரிணம்ங்கிறார். அப்படி புஷ்பகத்தை வர்ணிக்கிறார். அதில் தூங்குகிற ராவணனை பார்க்குறார். ராவனுடைய பிரதான அந்தப்புறத்தில் பிரதான மகிழ்ச்சியான மண்டோதரியை பார்க்குறார். மண்டோதரியை பார்த்த உடனே அவர் என்ன நினச்சிட்டார், சீதையை நினச்சிட்டார். அந்த சந்தோஷத்தில் ஆஸ்போட்டயா மாச சுச்சும்ப புச்சம் நனந்த சிக்ரீட ஜகோ ஜகாம ஸ்தம்பானரோகன் நிபபாத பூமௌ நிதர்சயன் ஸ்வாம் பிரகிருதிம் கபீனாம் கௌரீம் கனகவர்ணாங்கீம் இஷ்டாம் அந்தப்புரேஸ்வரீம். கௌரின்னே இங்கே வர்ணிக்கிறார் மந்தோதரியை. ஏன்னா இந்த ராவணன் பார்வதி என்ன பண்ணினா, சிவனை கல்யாணம் பண்ணிட்டு திடீர்னு மழை பெஞ்ச உடனே இந்த மழை பெய்யறது இப்போ நமக்கு வீடு வேண்டாமா, இப்படி நீ கல்யாணம் பண்ணிட்டாலே வீடு கட்டிக்க வேண்டாமான்னு உடனே சிவன் சொன்னார், நீ லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிட்ட, எனக்கு வீடு கிடையாது வாசல் கிடையாது, நான் மட்டும் பிச்சைக்காரனா சுற்றின்னு இருக்கேன்னு உனக்கு தெரியுமோனும். எப்போ கல்யாணம் பண்ணிட்டியோ என் கூட இருக்கிறதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருக்கணும். இப்போ மழை தானே பெய்யுறது உனக்கு கஷ்டமாக இருக்குது, மேகத்துக்கு மேலே போய் நின்றுட்டுருவோன்னு மழை மேகத்துக்கு கீழே தானே மழை, மேகத்துக்கு மேலே போய் எடுத்துனுட்டார். அப்படின்னா சரியாக வராது, எனக்கு ஒரு வீடு கட்டணும்னா பார்வதி சூப்பராக ஒரு பங்களா கட்டிட்டார் பரமேஸ்வரன். உடனே சொன்னால், இதுக்கு கிரகப்பிரவேசம் பண்ணணும், இந்த வீட்டில் நல்ல படித்த ஒரு பிராமணாலாம் வரணும். உங்களுக்கு ரொம்ப படித்த பிராமணன் யாருன்னா, இந்த ராவணன் நல்லா படித்தவன்,
6 அங்கங்களும் 4 வேதமும் படித்தவன் என்னுடைய பக்தன் வேறு, அவன் நன்னா மந்திரம் சொல்லுவான். நான் ஒரு பிராமணன் வந்தாலே 10 பிராமணர் வந்த மாதிரி. அதனால் 10 தலை இருக்கிறதுனால கவலைப்பட வேண்டாம். 2 தலையால் ருக்வேதம், 2 தலையால் எஜுர்வேதம், 2 தலையால் சாமவேதம், 2 தலையால் ஆதரவு எல்லா வேதத்தையும் சொல்லிவிடுவான். அதுதான் கொஞ்சம் சிருங்கேரி அந்த பக்கத்தில் இருக்கிற சில வேதங்களுடைய ஸ்வரங்கள்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா அது ராவணஸ்வரம்னே பேர். அதனால் அந்த பக்கம் தான் ராவணன் நிறைய சஞ்சாரம் பண்ணியிருக்கான். அந்த கர்நாடக பிரதேசத்தில் அங்கே தான் கோகர்ணம், இதெல்லாம் ராவண சம்பந்தப்பட்ட க்ஷேத்திரம் இந்த பக்கம் இருக்குது. அந்த ராவணன் தான் எனக்கு ஃப்ரெண்ட், என்னுடைய பக்தன் வேறு, அவனை கூப்பிடுவோன்னு ராவணன் வந்து கிரகப்பிரவேசம் பண்ணி வச்சான். பண்ணி வச்சோடனே சிவன் கேட்டால் உனக்கு என்ன தட்சிணை வேணும்? அவன் இந்த பங்களா சூப்பராக இருக்கிறத பார்த்தான், இந்த பங்களாவையே தட்சிணையாக கொடுத்துருங்கோன்னா. சிவன் ஒரு பாவம் சாது, அப்படியா இந்தாப்பா கஷ்டப்பட்டு பார்வதிக்கு கட்டின பங்களாவை ராவனுக்கு தானமாக கொடுத்துட்டான். உடனே பங்களாவை எடுத்துட்டான். அப்போ பார்வதியை பார்த்தான், பங்களா மாதம் எடுத்துகிட்டு என்ன பிரயோஜனம், இது யாரும் எங்கள் ஆத்துக்காரி, அவளையும் தானமாக சேர்த்து கொடுத்துருங்கோன்னு. பார்வதியும் சேர்த்து கொடுத்துட்டார். சிவன் ஒரு பைத்தியம், யார் எதை கேட்டாலும் கொடுத்துருவார். பார்வதியும் கொடுத்த உடனே ராவணன் பார்த்து பார்வதியும் பங்களாவையும் சேர்த்து எடுத்துன்னு போயின்னு இருக்கான். கைலாசமலையை தூக்கினவனுக்கு இந்த பங்களா தூக்குறது கஷ்டம் ஒன்றும் இல்லை, தூக்கின்னு போயின்னு இருக்கான். அவள் தான் பார்வதி பார்த்தா, என்னடா அது எல்லாத்தையும் ஒரு கொடுத்துட்டாரே. உடனே அண்ணாவை கூப்பிட்டா, பெருமாளை எப்படியா என்னை காப்பாற்றுங்கன்னு. அவர் சொன்னார், நீ வந்து உன் உடம்புல ஒரு துர்க்கந்தத்தை உண்டாக்குன்னு. நீ பார்வதி சரீரத்துலேருந்து ஒரு துர்க்கந்தத்தை, ஒரு கெட்ட நாத்தை உண்டாக்கினார். ஸ்மெல் அடிக்கிறதே பார்த்தான். அப்போ தான் பெருமாள் ஒரு பிரம்மச்சாரி மாதிரி வந்து, என்னடாப்பா ராவணன் என்ன தூக்கின மாதிரி, நான் சிவன் சாது என்ன கிரகப்பிரவேசத்துக்கு கூப்பிட்டார், என்ன வேணும் கேட்டால் தட்சிணியாக அந்த பங்களையும் வாங்கிட்டேன், பார்வதியும் வாங்கிட்டு வந்துவிட்டேன். அட பைத்தியம் ராவணா, பார்வதி இப்படியா இருப்பா, பார்வதி திவ்ய கந்தமாக அப்படியே, பார்வதி வந்தாலே அந்த செண்டு போட்டுக்காமல் அந்த கூந்தலே மனமாக இருக்கும். இது வந்து பார்வதி மாதிரி டூப்ளிகேட்டை ஒன்றை கொடுத்துட்டார். அப்படியா பண்ணினார் அப்படின்னு என்ன பண்ணினார், உடனே அந்த பார்வதி அங்கேயே ஒரு இடத்துல தீபத்துக்கு நடுவில் வச்சுட்டானான். இன்றைக்கும் அந்த தேவி துவைபாயணி தேவின்னு கர்நாடக பிரதேசத்தில் தேவி க்ஷேத்திரம் இருக்குது. அங்கேயே ராவணன் வச்சுட்டு திரும்பி சிவன்ட்ட வந்தான். என்ன சிவனே ரொம்ப ஏமாத்துறேன், டூப்ளிகேட்டை என்ன கொடுத்துட்டேன் பார்வதி. இல்லைப்பா நான் ஒரிஜினல் தான் கொடுத்தேன், அதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. சில பேருக்கு ஒரிஜினல் கொடுத்தா நம்பிக்கை வராது. உடனே ஏன்னா ஒரிஜினல் அவ்வளோ நன்னா இருக்காது, டூப்ளிகேட்டு கொஞ்சம் நன்னா பலபலன்னு இருக்கும். உடனே ஹனுமான் பரமேஸ்வரன் என்ன பண்ணார், பார்வதி மாதிரியே இன்னொரு பார்வதியை சிருஷ்டி பண்ணினாராம். ஆனால் தான் கௌரின்னே சொல்கிறார். அந்த பொண்ணு தான் மந்தோதரி. அந்த கௌரீம் கணக்க வர்ணாங்கீம் இஷ்டாமந்தம் இப்படி ஒரு சரித்திர கேட்குற மகாத்மியத்தில். அதனால் இங்கே மந்தோதரியை சொல்லும்பொழுதே கௌரியிலே வர்ணிக்கிறார். அந்த மந்தோதரிய பாதிவிரத்தையும் அந்த அழகையும் பார்த்துட்டும் ஹனுமானே சீதையை நினச்சார்னா எப்படி இருக்கு பார்த்துக்கோங்க. ஹனுமானே சந்தோஷத்தில் மேலே ஏறிறார், கீழே குதிக்கிறார், பாட்டு பாடுறார். ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், 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 ஜெய ராம் ஜெய ஜெய ராம், ஜெய ராம் ஜெய ஜெய ராம், ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். ராவணனுடைய அந்த புறத்தில் ஹனுமானுடைய பஜனை, இப்படி பஜனை பண்ணிட்டு அப்புறம் நினச்சார், உண்மையான ராமபத்தினியாக இருந்தால் இப்படி தூங்குவாள் வெத்தலை பார்க்க போட்டுண்டு ராவனுடைய பிரதான மகிழ்ச்சியாக இருக்கும்னு அப்புறம் தன்னை சமாதானம் பண்ணிட்டு மேலே தேடிந்து வரார். எங்கேயும் சீதை கிடைக்கலன்னே ஹனுமானே கவலைப்பட்டு தற்கொலை பண்ணிக்கலாங்கிற லெவலுக்கு போயிட்டார். ஒரு வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போட தெரியாதவன் தான் ஒரு சின்ன கஷ்டத்துக்கே தற்கொலை பண்ணிக்கணும்னு நினைப்பான். ஹனுமான மாதிரி புத்தி பலம் யசோ தைரியம் இவ்வளோ உடையவர் ஹனுமானே தற்கொலை பண்ணிக்க போகிறாருன்னா என்ன அர்த்தம்னா, மனித முயற்சிங்கிறது ஓரளவு தான் போகும், தெய்வ அனுகூலம் வரும்போது தான் காரியம் நடக்கும்ங்கிறத இங்கே காட்டுறார்.